ஹாய் எவ்ரிவன், நான் உங்களோட பிரிட்டி. இது கேஷுவல் டாக். இன்றைக்கி தாய்மார்கள் தினம்காக சபீனா அக்காவோட சேர்ந்து பேச போகிறோம். ஹாய் அக்கா. ஹாய் பிரிட்டி. எப்படி இருக்கீங்க? ஐ எம் டூயிங் குட், தேங்க்யூ. சரி, இப்போது நானும் ஒரு 3 குழந்தைங்களுக்கு அம்மா, நீங்களும் 3 குழந்தைங்களுக்கு அம்மா. எனக்கு இப்போ 2 டீனேஜர்ஸ் வீட்டில் இருக்காங்க. நீங்கள் 3 பேரை ஒருத்தங்களை மேரேஜ் பண்ணி ரெண்டு பேரை மேரேஜ் பண்ணி கொடுத்து அப்புறம் ஒரு பையன் படிச்சுட்டு இருந்து இந்த மாதிரி பெரிய லெவலுக்கு வந்துட்டீங்க. ஸோ ஒரு லிட்டரலாக எம்டி பண்ணியாச்சு ஹவுஸ். எம்டி பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் 2 பேரும் தான் இருக்கிறீங்க. ஸோ உங்ககிட்ட நான் கேட்குறது அக்கா, நீங்கள் ஒரு ரைட்டர், நீங்கள் ஒரு ஆத்தர், அண்ட் நீங்கள் நிறைய கவுன்சிலிங் பண்ணுறீங்க, மேரேஜ் கவுன்சிலிங், பேரண்ட் கவுன்சிலிங் எல்லாம் நிறைய பேருக்கு பண்ணுறீங்க. நீங்களும் அண்ணனும் சேர்ந்து பண்ணுறீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இது மதர்ஸ் டே ப்ரோக்ராம் அப்படின்றதுனால ஒரு அம்மானா கையில் குழந்தைங்க வந்ததுக்கப்புறம் அவங்களோட கேரியர் இல்லை அவங்களோட வாழ்க்கையில் சில விஷயத்த பண்ண முடியாதுன்றது நார்மலாக இருக்குது இல்லையா? அப்படியா? நானே அந்த சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். என்னால் என்னோட பேஷனை தொடர்ந்து போக முடியல அந்த மாதிரி. பட் எப்படி இந்த மாதிரி நீங்கள் இவ்வளோ இதை அச்சீவ் பண்ண முடிஞ்சுது? ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோ, நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு, எப்படி இந்த மாதிரி ரைட்டர், ஆத்தர் இதெல்லாம் உங்களோட பேஷனை எப்படி நீங்கள் பர்சியூ பண்ணீங்க, நீங்கள் எப்படி அதை தொடர்ந்து போனீங்கன்னு முதல்ல சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நான் உங்களை கொஸ்டின் மூலமாக கேட்டு உங்களை திணறடிக்க போகிறேன். நோ ப்ராப்ளம். எனக்கு கேள்விகள் கேட்கும்போது யாரும் கேட்டால் ரொம்ப பிடிக்கும் என்னுடைய லைஃப்பை ஷேர் பண்ணுறது. ஏன்னா கடந்து வந்த பாதை பார்க்கும்போது ஆண்டவர் ரொம்ப அற்புத விதமாக நடத்துனதில்ல மட்டும் இல்லை, ரொம்ப என்னை ஞானமாய் நடத்தி வந்திருக்கார். அதான் நான் சொல்லுவேன். கல்யாணம் ஆன புதுசில், அதுக்கப்புறம் எஸ்பெஷலி முதல் குழந்தை பிறந்த பிறகு வயிற்றில் இருக்கும் போதே நான் என்னுடையவளாகவே இருக்க மாதிரி தெரியாது. ஏன்னா அவ்வளோ சேஞ்சு, நான் யாருன்னே தெரியாது. இந்த சென்ஸ் நம்ம ஒரு விதமாக வளர்க்கப்பட்டு ஒரு விதமாக ஒரு பில்டப் பண்ணியிருப்போம், கேரக்டர் எல்லாமே. ஆனால் குழந்தை உண்டான வயிற்றில் உண்டான நாள்லேருந்தே என் மேலே எனக்கே கண்ட்ரோல் இல்லை. ஏன்னா திடீர்னு பசிக்கும், திடீர்னு வாமிட்டிங் மாதிரி வரும், திடீர்னு எரியும் நெஞ்சு, அந்த மாதிரி எத்தனையோ காரியங்கள் இருந்தது. அது மட்டும் இல்லை, நான் என்னைய நான் ஒரு நல்ல தாயின் முதல்ல நினச்சதே கிடையாது. என்கிட்ட அந்த மாதிரி தாய்க்குரிய குணங்கள் இருக்குன்னு எனக்கே தெரியாது. ஏன்னா நான் கல்யாணம் பண்ண போது இப்போ எங்கள் ஃபேமிலியில் நாங்கள் மொத்தம் 3 பொண்ணு, ஒரு பையன். என்னோடய கடைசி தங்கச்சி அவள் இப்போ உயிரோடு இல்லை. அவள் நேச்சுரல் பார்ன் மதர், அதே மாதிரி நேச்சுரல் பார்ன் ஹோம் மேக்கர். நான் அப்படி இல்லை. என்னுடைய நோக்கம் இதெல்லாமே நிறைய சிந்தனைகள் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எனக்கு வீட்டு வேலை செய்கிறதோ அந்த மாதிரிலாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஆனால் மற்ற காரியங்கள் இன்ட்ரெஸ்ட் உண்டு. ஒரு காலத்தில் ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆகணும்னு நினச்சவன் நான். அந்த மாதிரி இருந்தேன். அப்போ நான் கல்யாணம் பண்ண பிறகு நான் கல்யாணம் பண்ண போதும் உண்மையாக நான் ஒரு நல்ல மனைவியாக இருக்க முடியுமான்னு கூட தெரியாது. அதே மாதிரி குழந்தை பிறந்தப்பையும் எனக்கு நல்ல தாயாக இருக்க முடியுமானே தெரியாது. ஓகே. அதாவது உங்களுக்கு சமைக்க பிடிக்கல, அந்த மாதிரி ஹவுஸ் ஒர்க் பண்ணுறது, இந்த மாதிரி யூஸ்வலாக மதர்னா கல்யாணம் ஆன உடனே இந்த மாதிரிலாம் பொண்ணுங்க மாறிடணும் அப்படின்றது தான் நம்மளோட சொசைட்டியில் எல்லாருமே எதிர்பார்க்குறது. பட் அதையெல்லாம் உங்களுக்கு அவ்வளோ இதாக இல்லை, சிந்தனைகள் வேறு விதமாக இருந்தது, ரீச் பண்ண வேண்டிய கோல்ஸ் வேறு மாதிரி இருந்தது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. ஸோ எப்படி அதை அச்சீவ் பண்ணீங்கக்கா? எப்படி இதெல்லாம் தாண்டி அதை அச்சீவ் பண்ணீங்க? முதலாவது கல்யாணம் ஆன புதுசில் நான் கண்டுபிடிச்சது என்னென்னா, ஏன்னா நான் அதான் சொல்கிறேன்னா, நான் டாம்பாயிஷான்னு நினச்சேன். நான் வளரும் போது அப்பா நிறைய ஃப்ரீடம் கொடுத்து வளர்ந்தார். அதனால் மரம் ஏற தெரியும், ஸ்விம்மிங் பண்ண தெரியும், ரைஃபிள் ஷூட்டிங் எல்லாமே கற்றுக் கொடுத்தாரு அப்பா, கார் டிரைவிங். அப்போது எப்படி வாழ போகிறோன்னு தெரியாமல் தான் கல்யாணத்துக்குள்ளே நுழைஞ்சேன். ஆனால் என்னுடைய சர்ப்ரைஸ் என்னென்னா, நான் கல்யாணம் ஆகி நிறைய எடுத்த உடனே ஒரு ஒய்ஃபாக இருக்க ஆரம்பிச்சேன்னா, எனக்குள்ள இன்ட்யூஷன் சொல்லுவாங்க நம்ம இங்கிலீஷில், ஒரு ஒய்ஃபாக இருக்கக்கூடிய இன்ட்யூஷன் ஆட்டோமேட்டிக்காக இருந்தது. அது நான் என்னையை பொறுத்த வரைக்கும் நான் என்ன பார்த்தேன்னா, தேவன் லேடிஸ்க்குள்ள பெண்களுக்கு உள்ள அதை கொடுத்து வச்சுருக்காரு. ஒரு மனைவி ஆகிறதுக்கோ ஒரு குழந்தைய பெற்று வளர்க்குறதுக்கு உண்டான
காரியங்கள் நமக்குள்ளே இருக்குது. அது இன்ட்யூஷன் இருக்குது, விஸ்டம் எல்லாமே உள்ளே இருக்குது. அது வந்து வெளிவர ஆரம்பிச்சிச்சு. எனக்கு ஒன்றுமே தெரியாததுனால நான் ஆட்டோமேட்டிக்காக ஆண்டவரை நம்பி இருந்தனால இன்ட்யூட்டிவாக அந்த காரியங்கள் வெளிவர ஆரம்பிச்சிச்சு. என்னென்ன பண்ணணும்னு ஒவ்வொரு நாளும் புருஷனுக்காகவோ இது எல்லாத்துக்கும் நான் வந்து சமைக்கலை, மற்ற காரியங்களும் ரொம்ப இல்லை. எனக்கு எப்பவுமே மெய்ட்ஸ் அந்த மாதிரி இருந்தாங்க. ஆனால் ஒரு மனைவியாக எப்படி இருக்கணும்னு அந்த ஆசையும் அந்த வாஞ்சையும் இருந்தனால ஆட்டோமேட்டிக்காக ஆண்டவர் நமக்குள்ளே ஒரு விஸ்டம், ஒரு இன்ட்யூஷன், ஒரு சிந்தனை வச்சிருக்காருன்னு நான் கண்டுபிடிச்சேன். அதான் என்னுடைய முதல் அஸ்திவாரமே. எனக்குள்ள என்கிட்ட ஒரு ஒய்ஃபாக இருக்கக்கூடிய காரியங்கள் இருக்குது அப்படின்னு அப்போ தான் நான் ரெக்கக்னைஸே பண்ணேன். அதனால அதில் வந்து பில்டப் பண்ண ஆரம்பித்தேன். அதுதான் மெயின். அதாவது ஆண்டவர் நம்மளை வந்து ஒரு மனைவியாக ஆக்கும் போது நமக்குள்ள ஒரு வித்து வச்சிருக்காரு. ஒரு ஒரு இன்ட்யூஷன் சொன்னால் ஒரு நமக்குள்ளே ஒரு சிந்தனை, ஒரு இருதயத்துக்குள்ளே நமக்குள்ள ஆழத்தில் இருக்குது. அதை நம்ம டேப்பின் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் கொஞ்சமாக அது வெளியே வந்து பழக ஆரம்பிச்சிடும். ஏன்னா அப்பா அம்மா வீட்டில் இருக்கும்போது அது வெளியே வர்றதுக்கான சான்ஸ் இல்லை. ஏன்னா ஏற்கனவே அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க. ஸோ அவங்கள பார்க்குறோம் நம்ம. ஸோ ஆனால் தனியாக வந்து அதுவும் முக்கியமாக நாங்கள் கல்யாணம் ஆன மாதிரி தனியாக தான் இருந்தோம். தனியாக இருக்கும்போது நான் தான் என் குடும்பத்தை நடத்தணும், நான் தான் வீட்டுக்காரங்களை கவனிக்கணும். செய்யணும் கூட அவசியம் இல்லை, கவனிக்கணும் அப்படின்னு ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக எனக்குள்ளே இருக்கிற அந்த பலனை நான் கண்டுபிடிச்சேன். அதான் நம்பர் 1. ஓகே, நீங்கள் அந்த டாம் பாயிஷாக இருந்த அந்த சபினா டகூருக்குள்ளே சபினா எம்மானுவேல் ஆனதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டாட்டர் ஆண்ட்ரியா கையில் வந்ததுக்கப்புறம் எப்படி அந்த மதர்ஹுட்டை உங்களால் செலிப்ரேட் பண்ண முடிஞ்சுது? ஓகே, அதுக்கு 2-3 காரியம். ஒன்று வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மஸ்ட் எங்கள் அம்மா வந்து எப்போவுமே ரொம்ப நல்ல மதர். எப்படின்னா எப்படி குழந்தைங்களை வளர்க்கணும்னு மற்றவங்களுக்கு எப்போயுமே சொல்லி கொடுத்துட்ருப்பாங்க. ஏன்னா நாங்கள் வளர்ந்து நாங்கள் வேலைக்கெல்லாம் வந்த பிறகு சபையில் கூட இருக்கும் போது சின்ன ஸ்மால் குரூப் அந்த மாதிரி இருக்கும் போது யங் மதர்ஸ் அவங்களுக்கு வந்து சொல்லி கொடுப்பாங்க, இப்படி வளர்க்கணும், இப்படி செய்யணும், இந்த மாதத்தில் இதை செய்யணும், இந்த மாதத்தில் இதை செய்யணும் அப்படின்னு ரொம்ப சொல்லி கொடுப்பாங்க. நான் அதெல்லாம் வாட்ச் பண்ணியிருக்கேன், லிசன் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி சில காரியங்கள் அம்மா வந்து குழந்தை பிறக்கும்போது சில காரியங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்க. அந்த நேரத்தில் அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் வாமிட்டிங் எடுத்தாலோ இல்லை ப்ரெக்னென்சி டைமில் ஏதாவது வேதனை இருந்தால் இதெல்லாம் நார்மல் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அது பெருசுப்படுத்த விட மாட்டாங்க. அதான் நம்பர் 1. இதெல்லாம் நார்மல், ஒரு குழந்தை பிறக்கும் போது இதெல்லாம் இட்ஸ் பார்ட் ஆஃப் லைஃப் அப்படின்ற மாதிரி. அந்த குழந்தை வயிற்றில் இருக்கப்போ ஃபீட் பண்ணுறது, அதுக்கப்புறம் பிறந்ததுக்கப்புறம் அதை வந்து நீங்கள் வந்து ஒரு டியூட்டியாக இருந்துச்சா, செலிப்ரேஷனாக இருந்ததா? ஏன்னா இப்போ வந்து இருக்க ஜென்ரேஷனில் இந்த குழந்தைக்காக நைட்டு முழிச்சிருக்கிறது, அதுக்கப்புறம் வேலைக்கு போகாமல் வேலை விட்டுட்டு இருக்கிறது, இதெல்லாம் ஒரு பெரிய பேர்டனாக மாறிடுச்சு. பட் ஆக்சுவலி அது வந்து ஒரு கொண்டாட்டமாக இருந்ததா உங்களுக்கு, இல்லைன்னா அது உங்களுக்கு எப்படி இருந்தது உங்களோட? அதாவது அதான் சொன்னேன்னா, ஒன்று எக்ஸாம்பிள். 2வது என்ன ஆச்சுன்னா, குழந்தை பிறந்த அன்னைக்கு எனக்கு ரொம்ப டிஃபிகல்ட் பர்த். ஓகே, அந்த டிஃபிகல்ட் பர்த் வந்து அப்பையும் சிசேரியன் இல்லாமல் பிறக்கணும்னு சொல்லி வலியை தாங்கிக்கிட்டேன். அதை தாங்கிட்டு இருக்கும்போது ஏன்னா ஆண்டவர்கிட்ட எனக்கு ப்ராமிஸ் கேட்டிருந்தேன், அந்த நார்மல் டெலிவரி வேணும்னு சொல்லி ஜெபம் பண்ணி நான் இது பண்ணனால கஷ்டப்பட்டு தான் பெற்றேன். ஏன்னா அந்த சர்விக்ஸ் நேரம் வந்து, ஆனால் பிறந்தப்போ ரொம்ப நல்ல நார்மல் டெலிவரியாக பிறந்தது. பிறந்த அன்னைக்கு ராத்திரி ரொம்ப டயர்டாக இருந்தது. நான் படுத்து தூங்குறேன், நல்லா அசறேன். ஏன்னா முதல் நாள் காலையிலேருந்து ஒரு 2 மணிலேருந்து எனக்கு வலியில் தூக்கம் இல்லை. அன்னைக்கு ராத்திரி அப்படி அசத்துது தூக்கம். அந்த தூக்கத்தில் நான் வந்து படுத்து ஒரு அரை தூக்கம், ஆல்மோஸ்ட் ஃபாலிங் அஸ்லீப். அந்த மாதிரி டைமில் என் குழந்தை ஆண்ட்ரியா அழுகிற சத்தம் கேட்குது, கேட்குது. ஆனால் எனக்கு கண்ணு திறக்க விருப்பமே இல்லை, ஏன்னா அவ்வளோ டயர்டாக இருந்தேன். அப்போ வந்து எங்கள் அம்மா வந்து சபினா
குழந்தைய ஃபீட் பண்ண அப்படின்றாங்க. எனக்கு கண்ணை திறக்கவே பிடிக்கவே இல்லை. ஆனால் என்ன ஆச்சுன்னா, ரியலாக சொல்கிறேன், இதெல்லாம் நிஜத்தை சொல்கிறேன். அப்போது என்ன ஆச்சுன்னா, திடீர்னு அப்படி லேசாக இந்த கண்ணை அரை இடுக்காக இது பண்ணி அப்படி கண்ணை லேசாக திறந்து அப்படி பார்த்தேன்னா கண்ணு இடுக்கு வழியா. அப்போ அந்த குழந்தை வந்து என்னை நோக்கிட்டு, அவளுக்கு கண்ணை திறக்கல, கையை கன்னத்தில் 2 பக்கம் இப்படி வச்சுக்கிட்டு என்னை நோக்கி இப்படி இது பண்ணி அழுறா. அது எனக்கு நல்லா பார்த்தேன். நான் அந்த அரை நான் கண்ணில் நினைக்கிறேன் யோசிச்சிருப்பா, மம்மி முதல்ல இடத்த விட்டு எழுந்துறீங்க, பசிக்குதுன்னு கூப்பிடுறேன், என்ன தூங்குறீங்கன்னு யோசிச்சிருப்பா. ஆமா, அப்படி இல்லை. ஆக்சுவலா அப்படி கூட டிமாண்டிங்கா இல்லை. அவள் அழுததும் அவள் மூஞ்சியை பார்த்தப்ப எனக்கு எப்படி தெரியுமா தோணுச்சு, நான் வந்து ரொம்ப ஹெல்ப்லெஸ்ஸாக இருக்கேன், உங்களை நம்பி இருக்கேன், என்னை பாருங்களேன்னு கெஞ்சுற மாதிரி இருந்தது. அன்னைக்கு ஐ பிகேம் அ மதர். அன்னைக்கு எல்லாத்தையும் விட்டேன். நான் என் தூக்கத்தை, என்னுடைய தேவைகள், என்னுடைய ஃபோக்கஸ் எல்லாமே மாறிச்சு. அன்னைக்கு ஐ பிகேம் அ மதர். அதுதான் எனக்கு மெயினாக இன்ன வரைக்கும். அதுக்கப்புறம் மற்ற 2 ஆட்டோமேட்டிக். ஸோ ஒரு தாயான தரணும்னு சொன்னால் அதுதான். அன்னையிலேருந்து என்னை நானே வெறுத்து அந்த குழந்தைய வளர்க்குறது ஒன்று தான் அப்படின்ற ஒரு மெயின் இது இருந்தது. சூப்பர் அக்கா, சூப்பர். நான் இப்போ ஒன்று கேட்குறேன். சரி, என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த சின்ன பிள்ளைங்களை கையில் வச்சு பால் ஊட்டி வளர்த்து செர்லாக்கை கொடுத்து, அதுக்கப்புறம் வந்து அவங்க பின்னாடியே ஓடி 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 சாப்பாடு கொடுத்து, அப்போல்லாம் சொல்கிறப்போ, இப்போ எனக்கெல்லாம் டீனேஜர்ஸ் இருக்காங்க 2 பேர், அதுக்கப்புறம் வந்து ஒரு பையன் இருக்காங்க. இப்போ என்னை பார்த்தா என்ன சொல்லிடுவாங்கன்னா, பிரிட்டிக்கா உங்களுக்கு வந்து பசங்க கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க, 3 பிள்ளைங்க இருந்தாலும் ஈஸி அப்படின்னு சொல்கிறாங்க. சீரியஸாக சொல்லுங்கக்கா, ஸ்டார்டிங்கில் இருந்து ஒரு 4 வயசு வரை வளர்த்துட்டா நம்மளோட பொறுப்பு முடிஞ்சிருதா, இல்லைன்னா அதுக்கப்புறம் அது எப்படி இருக்குது, அது எவ்வளோ பெரிய கிரேசி ரைடுன்னு எனக்கு தெரியும், உங்களுக்கும் தெரியும். ஸோ முதல்ல வந்து மதர்ஹுட் வந்து என்ன மாதிரி, எந்த சீசனில் முடியுமா முடியாதா, இல்லை எதில் நம்ம பசங்க எப்படி போவாங்க, அதை ஒரு சின்ன உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. ஆனால் அது கொஞ்சம் விட்ட இடத்துலேருந்து சொல்கிறேன். அந்த இதை முடிஞ்ச பிறகு ஒவ்வொரு நாளும் அதே எப்படி சொன்னேன்னா, ஒரு ஒய்ஃபாக இருக்கக்கூடிய இன்ட்யூஷன் எப்படி வந்ததோ அதே மாதிரி என்னை நான் வந்து அர்ப்பணித்தப்போ, இது கர்த்தர் கொடுத்த கிஃப்ட்டு, இது வந்து என் மேலே அந்த குழந்தை டிபெண்ட் ஆகிருக்குன்னு அந்த பண்ண பிறகு ஒரு தாய்க்கு உண்டான இன்ட்யூஷனும் எனக்குள்ளே வந்தது. அதில் வந்து முக்கியமாக எனக்கு ரொம்ப நல்ல பீடியாட்ரிஷியன் இருந்தாங்க. அந்த பீடியாட்ரிஷியன் என்கிட்ட ஒன்று சொல்லி கொடுத்தாரு. அதை நான் வந்து மறக்கவே இல்லை. எப்படின்னா, ஒரு நாள் குழந்தைக்கு ஒரு மாதிரி ஃபீவர் அந்த மாதிரி இருக்கும்போது, ஃபீவர் இல்லை, லேசாக தான் கோல்டு பிடிச்சிருந்தது இந்த இனிஷியல் டேஸ். அப்போ தூக்கிட்டு போனப்போ அவர் பார்த்துட்டு, இல்லை நீ பயப்பட வேண்டியதெல்லாம் இல்லை, இது நார்மல் தான், ஜஸ்ட் இதை மெடிசனை கொடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து ட்ரை காஃப்க்கு, இது வந்து இதாக இருக்க சளி இருக்க காஃப்க்கு அப்படிலாம் சொல்லிட்டாரு. அப்போ நான் சொன்னேன், இல்லை டாக்டர், எங்கள் அம்மா வந்து சொன்னாங்க இப்படி ஆகும் அப்படி ஆகும்னு. அப்போ என்கிட்ட ஒன்று சொன்னார், நான் மறக்கவே இல்லை. அவர் என்ன சொன்னார்னா, இந்த குழந்தையோட தாய் நீங்கள் தான். உங்களுக்கு இன்ஸ்டிங்க்டிவாக உங்கள் குழந்தைக்கு என்ன தேவையோ அது உங்களால் உணர முடியும். உங்கள் அம்மா நல்ல தாய் தான், ஆனால் அவங்க உங்கள் பிள்ளைக்கு தாய் கிடையாது. அதனால அவங்க சொல்கிறது நீங்கள் எல்லாத்தையும் எடுக்க முடியாது. யூ ஆர் த மதர் ஆஃப் திஸ் சைல்டு, யூ வில் நோ வாட் டு டூ ஃபார் திஸ் சைல்டு. இப்போ நீங்கள் வந்து பாட்டிக்கும் அம்மாக்கும் உள்ள நடுவில் உள்ள இதை சொல்கிறீங்க. அது நிறைய இடத்துல குழப்படியாக ஓடுது. பாட்டிங்க எனக்கு நல்லா தெரியும்னு தூக்கி வச்சிடுறாங்க, அம்மாங்க வந்து அதுக்கு ஃபீல் பண்ணுறாங்க. அது அம்மாவாக இருக்கட்டும் மாமியாராக இருக்கட்டும், பொண்ணுங்க வந்து ரொம்ப திணறாங்க. ஸோ அந்த பிரச்சனை, அதுதான் சொல்கிறேனே, அந்த பிரச்சனை ரொம்ப இல்லை. ஏன்னா நாங்கள் 2 பேரும் தனியாக இருந்தோம், அப்பா அம்மா வேறு இடத்துல இருந்தாங்க. ஸோ மோஸ்ட்லி ஃபோன் அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க மேலே குறையும் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க வந்து வளர்ந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் நான் வந்து இப்போ தான் குழந்தைய பெற்று வளர்க்குறேன். ஸோ நம்ம ஆட்டோமேட்டிக்காக அவங்கள கேட்குறோம், ஓ அவங்களுக்கு நம்மளை விட ஜாஸ்தி தெரியும் அப்படின்ற ஒரு ஐடியா. ஆனால் இந்த டாக்டர் தான் என்கிட்ட சொல்லி கொடுத்தாரு, உனக்கு தான் உன் குழந்தைய பற்றி தெரியும். அன்னையிலேருந்து ஐ நோ வாட் இஸ் பெஸ்ட் ஃபார் மை சைல்டுன்ற அந்த தைரியம் எனக்குள்ள வந்து கான்ஃபிடென்ஸ். அதனால அந்த கான்ஃபிடென்ஸில் எப்போவுமே ஸ்டெப் அவுட் பண்ணி நிறைய காரியங்கள் நான் செய்வேன். அதனால தான் நான் சொன்னேன்னா, அங்கே தான் தேவனுடைய நம்மளுடைய கிருபை நம்ம கிட்ட இருக்கு. நம்ம கிட்ட ஒரு பர்டன்சம் டாஸ்க் மாதிரி கொடுத்தா கூட
ஒரு ஒய்ஃபாக இருக்கிறதுனா நார்மலாக சப்மிட் பண்ணியிருக்கணும். அதை தான் நம்மளுக்கு வசனத்தில் சொல்லியிருக்கு. அதே மாதிரி ஒரு தாயாக இருந்தால் தன்னைத்தானே வெறுத்து தான் குழந்தைய வளர்க்க முடியும். இது எல்லாமே இருக்கு. ஆனால் அந்த மாதிரி ஒரு நுகத்தை கொடுத்தாலும் ஆண்டவர் அதுக்குண்டான கிருபை, சத்துவம், பலன், தைரியம் எல்லாத்தையும் கொடுத்துருக்காரு. நம்ம என்ன பண்ணுறதில்ல, நம்பர் 1 ஆண்டவரை தேடி எனக்கு கொடுங்கன்னு கேட்குறாரு. 2வது இந்த டாக்டர் சொன்ன மாதிரி நமக்குள்ள இருக்கிற அந்த சத்துவத்தை நம்ம டேப்பின் பண்ணுறது கிடையாது. ஸோ நான் அன்னையிலேருந்து எனக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் வந்தது. அந்த கான்ஃபிடென்ஸ் போக 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 வளர்ந்து அதை நான் இனிஷியலாக ரிஸ்க் எடுத்து இது பண்ணுவேன்னா எனக்கே தெரியும். அதனால நான் மற்றவங்களை கேட்க மாட்டேன்னு இல்லை, பட் எல்லாமே ஃபில்டர் பண்ணி தான் எடுப்பேன். அதான் நான் எல்லாருக்குமே சொல்லி கொடுக்குறது எப்படின்னா, அம்மா கை வைத்தியம் கொடுப்பாங்க, டாக்டர் நார்மல் பண்ணுவாங்க. நான் 2த்தையும் எடுத்துக்குவேன். 2த்தையும் எடுத்துக்கிட்டு எதை எங்கே வைக்கணுன்றது நான் ஃபில்டர் பண்ணி பண்ணுவேன். அம்மா சொல்கிறதையும் நெக்லெக்ட் பண்ண மாட்டேன், டாக்டர் சொல்கிறதையும் நெக்லெக்ட் பண்ணாமல் 2த்தையும் வைத்து நான் என்னால் நடத்த முடியும். பிகாஸ் ஆஃப் திஸ் கான்ஃபிடென்ஸ் தட் ஐ காட். எப்போவுமே ஹேட்ஸ் ஆஃப் டு தட் டாக்டர். அவர் அந்த போட்ட அந்த விதை எனக்குள்ளே மறக்கவே இல்லை. இப்போ நான் ஸோ இது ஏன் சொல்கிறேன்னா, அநேகர் ஏன் பிள்ளைய பாட்டிக்கிட்ட 2 பக்கம் பாட்டிக்கிட்டே விட்றாங்கன்னா, நம்பர் 1 ஒர்க்கு, 2 லேசினஸ், நம்பர் 3 தேவன் நம்மளுக்கு உட்கப்பட்ட அந்த பலத்தை உணரலை, நம்பர் 4 பயம், நம்ம தப்பு பண்ணிடுவோமோ அப்படின்னு. ஆனால் எப்போவுமே நம்ம தமிழில் ஒரு பழமொழி இருக்கு இல்லையா, கோழி முயற்சி குஞ்சு சாகாது, ஆகாது. அந்த தைரியம்லாம் என்கிட்ட இருந்தது. அதனால நான் துணிஞ்சு நிறைய காரியம் செய்ய ஆரம்பித்தேன். துணிஞ்சு இணைச்சுதான் அது நாளடைவாக அது என்ன ஆயிடுது, அது ப்ராக்டிஸ் ஆகி எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி விஸ்டம் ஆகுது. ஸோ இதுதான் இந்த இனிஷியல் டேஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அப்புறம் நீங்கள் கேட்ட அந்த கேள்வி இருக்குல்ல, எனக்கு சிரிப்பாக தான் வந்தது பிரிட்டி. ஏன்னா எப்போ எல்லாரும் சொல்லிடுறாங்கக்கா, பெரிய பிள்ளைங்களா இருக்கிறதுனால உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு. எவ்வளோ பெரிய ட்ரபிள், எத்தனை வருஷமா, அது 18 years ஆனாலும் அதில் எவ்வளோ கொண்டு போயிட்டுருக்குறோம். ஸோ அந்த ஒரு 3 வயசு 4 வயசு வரை எல்லாம் முடிஞ்சு போகிறதில்ல. அதுக்கப்புறம் என்ன ஸ்ட்ரென்த்து வேணும்னு, ஃபிசிக்கலாகவும் வேணும், கூடவே மென்டலாக ஒரு பெரிய ஸ்ட்ரென்த், எமோஷனல் ஸ்ட்ரென்த், அதாவது நம்மளுக்கு அந்த ஸ்ட்ரென்த் எல்லாம் வேணும்ல. அதாவது நான் எப்பயும் சொல்லி கொடுக்கறது, கவுன்சிலிங் பண்ணும் போது மற்றவங்கள நான் எப்பயும் சொல்கிறது என்னென்னா, ஒன்ஸ் அ மதர் ஆல்வேஸ் அ மதர். எஸ், ட்ரூ. till the day I die I will be a mother. ஓகே, அந்த மாறவே மாறாது. என்னன்னா the type of care you give will differ. ஓகே, அதாவது இப்போ கை குழந்தையா இருக்கும்போது டோட்டலாக நம்மள மேலே டிபெண்ட்டாக இருக்கனால எல்லாமே நம்ம தான் செய்யணும். 1 yearக்கு அப்புறம், ஆக்சுவலாக 1 year வரைக்கும் தான் அந்த மாதிரி இருக்கும். 1 yearக்கு அப்புறம் நம்மளுடைய ட்ரைனிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம நடத்தணும் நம்ம ட்ரைனிங். அதாவது 5 வளையாதது 50 வளையாதுன்னு சொல்லுவாங்கல்ல. அதாவது 0 to 5 years மதர் இம்பேக்ட் இயர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, அந்த மதர் இம்பேக்ட் இயர்ஸில் என்னென்ன செய்யணுமோ அதை செய்யணும். 6 to 11 ஃபாதர் இம்பேக்ட் இயர்ஸ். ஓகே, அப்போ அந்த 0 to 5க்குள்ள நிறைய காரியங்கள் நம்ம ட்ரைனிங் கொடுக்க முடியும். அந்த ட்ரைனிங், சாரி டு இன்டரப்ட் அக்கா, இப்போ 0 to ஒரு 6 months வரை இந்த ஆஃபீஸ்லலாம் மெட்டர்னிட்டி லீவ் கொடுக்குறாங்கன்னு வீட்டில் இருந்துக்கிறோம். அதுக்கப்புறம் குழந்தைங்கள விட்டுட்டு வேலைக்கெல்லாம் போகிறோமோ, அப்போ அது பிள்ளைங்களை பாதிக்கும். 0 to 5 years மதர் இம்பேக்ட் அப்படின்னா அந்த வேலைக்கு போகிற அம்மாங்க எப்படி அதை ஹேண்டில் பண்ணுவாங்க? ஓகே, அதுக்கு நானும் வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஆக்சுவலாக வேலை பார்த்து நானும் 2 பிள்ளைங்களுக்கு நான் வேலை பார்த்துட்டு தான் இருந்தேன். நடுவில் சின்ன பிள்ளைங்களா இருந்தப்பவே. எஸ், ஆண்ட்ரியா ஒரு 2 years ஆறுக்கு வரைக்கும், என் மூத்த பொண்ணு வரைக்கும் நான் வேலை பார்த்துட்டு தான் இருந்தேன். ஒரு 1.5 yearsல நான் கரெக்டாக 3 மாதத்தில், அப்போ நான் அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒர்க் பண்ணிட்டேன். கரெக்டாக 3 monthsல நான் போய் ஆக வேண்டியிருந்தது. விட்டுட்டு தான் போனேன். அதில் 2 விதமாக விட்டுட்டு போனேன். முதல்ல நான் போகிறதுக்கு முன்னாடி ஃபுட் ஹேபிட்ஸ் ரெகுலேட் பண்ணிட்டேன். சரி, அதாவது இப்போது வேறு மாதிரி பண்ணுறாங்க, பட் நான் எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தபடி செஞ்சேன். 30 days நத்திங் எக்ஸப்ட் மதர் ஃபீட். 40 daysலேருந்து ஒரு பாட்டில் ஃபீட், ஒரு ஃபீட் தான் போடுவேன்.
ஓகே. நாட் நைட்டில், ம். பகலில் தான் குளிப்பாட்டிட்டு அந்த 10-11 மணிக்கு குளிப்பாட்டிட்டு கொடுக்குற ஃபீடு தான். ம். அதுக்கப்புறம் மத்தியானத்துக்கு செர்லாக்காரம் இதை ஆரம்பிச்சிட்டேன். அப்போல்லாம் ஃபேரெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ம். அப்புறம் செர்லாக் ஈவினிங் வந்து 3 o'clock 4 o'clock கொஞ்சம் பிஸ்கெட்டு பழம். ம். இதெல்லாம் எந்த மந்த்ஸில் கொடுத்தீங்கக்கா? 3 monthsக்குள்ளே இதெல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நான். ஓ அப்படியா? ஓகே. ஆமாம், 40 daysல ஒரு ஃபீடு, 50 days 60 daysல ராகி போட ஆரம்பித்தேன். ம். ராகி வந்து நைட்டே ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணி காலையில் அதை அடித்து அந்த மாதிரி பால் மாதிரி எடுத்து கஞ்சி மாதிரி காய்ச்சி அது ஒரு இது நீங்க ஒர்க் போறதுனால இந்த மாதிரி ஒரு எல்லாமே இல்லை, ஒர்க் பண்ணாலும் வீட்டில் இருந்தாலும் இப்போ நான் வந்து பசங்களுக்கு வீட்லயே தான் இருந்தேன். இப்போ 5 monthsக்கு அப்புறம் தான் நான் வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபுட்டு ட்ரை பண்ண ஆரம்பித்தேன். அது வர மதர் ஃபீடிங்கில் தான் அந்த மாதிரி 4 months to 5 monthsல தான் நான் புதுசு வேற ஃபுட்டு லிட்டிலாக இந்த ராகி மாதிரி லைட்டாக கொடுக்கறது, பிஸ்கெட் கொடுக்கறது, அந்த மாதிரிலாம் கொண்டு வந்தேன். ஸோ ஒர்க் பண்ணுற மதர்ஸ் இப்போ நீங்கள் பண்ணின மாதிரி பண்ணால் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நாட் ஓன்லி தட், எனிபடி மஸ்ட் டூ. நீங்கள் வந்து ஆக்சுவலாக சில பீப்புள் பண்ணுறது கரெக்டாக கற்றுக்கணும். அதாவது எனக்கு மலையாளி ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருந்தாங்க, இருக்கா. ஷீஸ் நாட் ஹியர் நவ், கனடாவில். அவள் எனக்கு முன்னாடி குழந்தை பிறந்ததுனால அவள் தான் எனக்கு சொல்லி கொடுத்தா இந்த மாதிரி ராகி போடணும் அப்படின்னு சொல்லிக்கணும். அதுக்கப்புறம் அப்பாவுக்கு வந்து ஒரு தெலுங்கு ஃபேமிலி தெரியும், எங்களுக்கு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு, அப்பாவுடைய கொலீக். அவங்க என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா 40 daysலேருந்து இந்த திராட்சை ட்ரைட் கிரேப்ஸும் கல்கண்டும் ஊற வச்சு எடுத்தோன்னே ஃபஸ்ட்டு ஃபீடாக அந்த தண்ணியில் காய்ச்சி வச்ச தண்ணி நைட்டே அதை ஊற வச்சுட்டு காலையில் லஞ்சு அந்த திராட்சை அப்படியே கையில் இது பண்ணி அந்த எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து அதை ஃபஸ்ட்டு ஃபீடாக கொடுத்தா குழந்தைங்களுக்கு நல்லா மோஷன் போகும், ஊழ சதை வராதுன்னு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அதை பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் இந்த கஞ்சி கொடுக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் ஃபேரெக்ஸு. அப்புறம் ஈவினிங் வந்து 3 or 4 o'clockல நான் வந்து பிஸ்கெட் பழம் கொடுத்தேன், ஜூஸ் கொடுப்பேன். அதுக்கப்புறம் ஒரு 5 மணிக்குள்ளே நான் வந்துடுவேன். நான் வந்ததுலேருந்து நான் காலையில் கிளம்புற வரைக்கும் நான் ஃபீட் பண்ணுவேன். ஓகே. த்ரூ த நைட். அப்படின்னா அந்த த்ரூ த நைட் என்னுடைய தூக்கம் கெட்டுச்சு. ஓகே. அந்த கிருபை எப்படி கிடைச்சதாக்கா? அதாவது வேலைக்கும் போயிட்டு வந்து பிள்ளையை பார்க்கணும், இந்த ஷெட்யூல் எல்லாம் பண்ணணும், அந்த பிள்ளையை வளர்க்குறதுக்குரிய கிருபை ஆண்டவர் வந்து அது எப்படி கிடைச்சது? அதாவது இப்போ இன்னொன்று சொல்ல போனால், இப்போ சின்ன வயசுலேருந்து அம்மா முழங்கால் போட்டு ஜெபிக்கிறத பார்த்தா பிள்ளைங்களுக்கும் அந்த பழக்கம் வரும். அதாவது நம்ம பண்ணுறப்போ அதை பிள்ளைங்க பார்ப்பாங்க அப்படின்றது சொல்கிறாங்கல்ல. இப்போ வந்து இந்த நம்மளோட ஸ்பிரிச்சுவல் வாக்கில் பசங்களுக்கு வந்து அம்மா பண்ணுறத பார்க்குறது. இப்போ அந்த அம்மாங்க வேலைக்கு போகிறப்போ ஒரு 5 மணி வரை இல்லை இப்போ நீங்கள் சொல்கிறது ஓகே, நீங்கள் வந்து டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருந்த மாதிரி தெரியுது, அதனால அங்கேருந்து வர்ற மாதிரி இருக்குது. இப்போ போகிறவங்கலாம் 9 o'clock 12 o'clock ரிட்டர்ன் வரப்போ, அப்போது ஸ்பிரிச்சுவலி அந்த பசங்களோட சின்ன வயசுல இருந்தே ஒரு வயசுலேயே முழங்கால் போட்டு அம்மா பக்கத்தில் நிற்கிற பிள்ளைங்களெல்லாம் பார்த்துருக்குறேன். என்னோட பசங்களும் அப்படி பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் அந்த கிருபை உங்களுக்கு எப்படி கிடைச்சிது? எப்படி பிள்ளைங்களை வந்து இப்போ தெரியும் ஆண்ட்ரியா, டானி அண்ட் ஜோ எப்படி ஆண்டவருக்குள்ளே இருக்காங்க அப்படின்னு தெரியும். அது சின்ன வயசுலேருந்தே நீங்கள் அதை எப்படி நீங்கள் வந்து அதை கொண்டு வந்தீங்க பிள்ளைங்களுக்குள்ளே? நீங்கள் வேலைக்கு போனாலும் ஜெபத்தில் இருக்கிறது, பைபிள் வாசிக்கிறது, ஆண்டவரோட வார்த்தையின்படி நடக்கிறது. அதாவது ஒன்று முக்கியமாக அதான் சொல்கிறேனே, ஆண்டவரோட ஞானம் இருந்துக்கிட்டே இருந்தது. ஒன்று வந்து என்னன்னா, வீட்டில் இருந்தால் தான் பார்க்க முடியுன்றது ஒரு பக்கம். ஆனால் வீட்டில் இருந்தாலும் இதெல்லாம் கரெக்டாக செய்கிறோமான்றது இன்னொரு கொஸ்டின். கரெக்ட். அதே மாதிரி வேலைக்கு போகிறவங்க இதை பார்க்க முடியாதுன்னு இல்லை, வேலைக்கு போகிறவங்க முடியுன்ற அந்த காரியம் வேணும். அதுக்கு நான் சில காரியங்கள் பண்ணேன். ஓகே. என்னென்ன, நம்பர் 1, எனக்கு வீட்டில் வந்து மெய்ட் வச்சேன். சரி. மேல் வேலைக்கு சமையலுக்கு ரெண்டுத்துக்குமே வச்சுட்டேன். எனக்கு பக்கத்தில் அப்பா அம்மாலாம் யாரும் கிடையாது, நான் யார்ட்டையும் விடலை. அதனால காலையில் நான் 8-8:15 கிளம்பணும். அதுக்கு முன்னாடி ஃபீடிங் பண்ணிவிட்டு எதை முடியுமோ குழந்தைக்கு நான் செஞ்சுட்டு அப்புறம் அவங்க கையில் கொடுத்துட்டு போயிடுவேன். அதுக்கு என்னென்ன கொடுக்கணும் எல்லாம் டயட் எல்லாம் சொல்லிட்டு போயிடுவேன். அவங்களோட ஃபுல் வேலை வந்து ஒன்லி டு லுக் ஆஃப்டர் த பேபி டில் ஐ கம். அதுக்கப்புறம் நடுவில் ஃபோன் பண்ணி கேட்பேன், எப்படி இருக்கா, சாப்பிட்டாங்களா, அப்புறம் ஹலோ இது ஃபோன் இருக்கும்போது ஹலோ அப்படின்னு பேசுறது. அடுத்தது வந்த பிறகு அவங்க சமைப்பாங்க, நான் குழந்தைய வச்சுக்குவேன்.
பைக் ஓட்டுவேன். ஸோ பைக்கில் ஒரு சுற்று இது பண்ணுவேன். ப்ராம் வச்சுருந்தேன். ப்ராமில் ஒரு வாக்கிங் கூட்டிகிட்டு போகிறது எல்லாமே நான் தான் பண்ணேன். நைட்டில் சாப்பாடு விட்டுறது எல்லாமே நான் தான் பண்ணுவேன். அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்லையும் என்னென்ன செய்யணுமோ அதை நான் செஞ்சுட்டு தான் இருந்தேன். ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் ஒரு வயசுக்கு அப்புறம் குழந்தைங்க உட்காந்து சாப்பிட கற்றுக்கணும். சரி. அதனால உட்கார வச்சு தட்டில் சாதம் போட்டு நானும் அவரும் சாப்பிடும்போது பக்கத்தில் இருக்கோங்க, இறைப்பாங்க. ஆனால் பரவாயில்லன்னு இது பண்ணிடுவோம். இன்றைக்கி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, ஓகே நம்மளுக்கு வந்து எப்படியோ வேலை முடியணும், குழந்தை சாப்பிடணுன்றதுனால டக்குன்னு ஊட்டியோ திணிச்சோ விட்டுடுறாங்க. கையில் ஒரு மொபைலுக்கா, அது வேற ஒன்று. டிவி, அந்த மொபைலு டிவி எதையாவது ஒன்று கையில் கொடுத்து வாய்க்குள்ள சாப்பாடு போய் அப்படி பண்ணலை. நான் உட்காந்து தான் பண்ணேன். இன்னொன்று கதை பேசிக்கிட்டு இது பண்ணிட்டு தான் நான் தான் சொல்லிக்கிறேன். ஸோ 1.5 வயசுலேருந்து எங்களோட உட்காந்து சாப்பிட்றத பழக்கினேன் நான். அப்படி ஒவ்வொரு ஃபேமிலி ப்ரேயர்லையும் அதே மாதிரி உட்காருவாங்களாக்கா? 1.5 வயசுலலாம் எப்படி உட்கார வைப்பீங்க? ஃபேமிலி உட்காந்து தான் ஆகணும், அவ்வளோதான். இந்த நோட்டு புக்கெல்லாம் கிழிக்க போவாங்களே, அதனால என்ன புக்கு, அது பைபிள், அதெல்லாம் கண்டுக்கூடாது. அதாவது இது மட்டும் இல்லை, சபைக்கு வரும்போது நான் ஓடவே விட மாட்டேன். எப்பவுமே ஒரு பேக் நிறைய இது இருக்கும், ஆர்டிகல்ஸ். ஓகே, படம் வரைகிறது, பெயிண்டிங், புக்கு படிக்கிறது. இப்போ ஆனால் சர்ச்சில் பசங்க காரு புக்கு டாயின்னு விளையாடுறது, அது வந்து கையில் இந்த மாதிரி புக்ஸ் கொடுத்து உட்கார வச்சு நம்ம பக்கத்தில் வரைய வைக்கிறதெல்லாம் ஓகேயா தெரியுதுக்கா. ஆனால் அந்த டாய்ஸை தூக்கிட்டு பாலை தூக்கி போட்டு விளையாடுறதுலாம் ஏதோ வித்தியாசமா தெரியுது. அது இல்லை, அது நான் அலோவ் பண்ண. இப்போ ஃபேமிலி ப்ரேயரில் அவங்க அதை பண்ண மாட்டாங்க. உட்காந்து அது ஃபேமிலி ப்ரேயர் வந்து இப்போ வந்து பாட்டு பாடினா பிள்ளைங்களும் சேர்ந்து பாட முடியும். பைபிள் வாசிக்கணும், நம்ம அதுங்களுக்கு ஏற்ற மாதிரி கதை மாதிரி சொல்லி பைபிள் வாசிக்கணும். அப்புறம் ஜெபம் பண்ணும்போது ரொம்ப நேரம் இழுக்கக்கூடாது. அதுங்களோட அட்டென்ஷன் 10 நிமிஷம் கடகடன்னு ப்ரே பண்ணிட்டு அப்புறம் அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து சரி நீ ப்ரே பண்ணு அப்படின்ற மாதிரி பண்ணணும். ரெண்டாவது, எல்லா இடத்துலையும் ஒரு எட்டிக்கெட் வேணும்னு வளர்த்தது. இப்போ வந்து யாராவது வந்தா எப்படி பிஹேவ் பண்றது, வந்தா வாங்கன்னு சொல்லணும், தோத்திரம் சொல்லணும், பிரேஸ் தி லார்ட் சொல்லணும், அப்புறம் அவங்க வந்தவங்களை மரியாதையா பார்க்கணும், தண்ணி எடுத்து கொடுக்கணும். முக்கால்வாசி நான் பேசிட்டு இருப்பேன், பசங்க தான் கொண்டாந்து கொடுக்கும். தே லேர்ன் ஹாஸ்பிட்டாலிட்டியில் இதை. ஸோ அந்த மாதிரி கொண்டாந்து கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்த உடனே நான் பார்ப்பேன் வீட்டுக்குள்ளே எப்படி இருக்குது, எங்கே என்னத்தை வச்சுருக்காங்கன்னு. ஸோ அது பண்ணலைன்னா அதுக்கு ஒரு ஸ்ட்ரிக்ட்னஸ் உண்டு. வீட்டுக்கு வந்த பிறகு பார்த்தேன்னா நான் பார்ப்பேன். நான் பார்க்கலைன்னா கூட மெய்டை பார்க்க சொல்வேன். டிஃபன் பாக்ஸில் அப்படியே வந்துடும் சம்டைம்ஸ் சாப்பாடு. அப்போ அவங்க சொல்லிடுவாங்க என்கிட்ட, இந்த மாதிரி வச்சு. நான் என்ன பண்ணுவேன், நீ சாப்பாடு வேஸ்ட் பண்ண திருப்பி அந்த சாப்பாடை தான் நீ சாப்பிடணும்னு சொல்லிடுவேன். அதை டிஃபனுக்கு பதிலாக அதான் சாயந்தரம் அதை தான் சாப்பிடணும், அவங்க வேஸ்ட் பண்ணக்கூடாது. வந்த உடனே அதுக்கப்புறம் ஃபேமிலி ப்ரேயர், அதுக்கப்புறம் பர்டிகுலர் டைம் விளையாடணும், பர்டிகுலர் டைம் இதுல வந்து ஒரு சின்ன கொஸ்டின் அக்கா. இப்போ வந்து எந்த ஏஜ்ல வந்து பைபிளை கையில கொடுத்து வாசிக்க சொன்னீங்க? ஏன்னா பிகாஸ் ஏபிசிடி படிக்கிறாங்க, நம்ம வந்து லெட்டர்ஸ் எல்லாம் வாசிச்சு கைத்தட்டி சந்தோஷப்படுறோம் ஆஸ் அ பேரண்ட்டாக. நம்ம பிள்ளைங்க வந்து APPLE ஆப்பிள் அப்படின்னு சொல்லிட்டா நம்ம அது ஒரு பெரிய விக்டோரியஸ் ஒரு விஷயமா பார்க்குறோம். ஆனால் எந்த நேரத்தில் வந்து கையில் வந்து பைபிள் கொடுத்து அதை வார்த்தையை வாசித்து படிக்க சொன்னீங்க? ஞாபகம் இருக்கா? ஏதாவது ஒரு குழந்தைக்கு ஸ்டார்ட் பண்ண? எல்லாத்துக்குமே தெரியும். என்னென்னா 1.5 வயசில் நான் எப்படி சொன்னேன் உட்காந்து சாப்பிட்றதுக்கு, அதே மாதிரி நாங்கள் எப்போவுமே புக்ஸுக்கு வாங்கி கொடுத்துருக்கோம். அது என் ஹஸ்பண்டும் சரி நானும் 2 பேருமே புக்ஸ் ப்ரையாரிட்டைஸ் பண்ணோம். அதனால புக்கு வாங்கி கொடுக்கும்போது நம்ம தானே ABCD சொல்லி கொடுக்குறோம், அதுக்கப்புறம் எழுத்து குட்டி படிக்க சொல்கிறோம். ஸோ எப்போவுமே கதை புக்கு இருந்தது உண்டு, காமிக்ஸு, எல்லாருக்குமே நானும் சரி மற்றவங்களுக்கு குழந்த ஃபர்ஸ்ட் பர்த்டே அப்படி வரும்போது கட்டாயம் நான் எப்போயுமே ஒரே ஒரு கிஃப்ட் கொடுப்பேன், பைபிள் ஸ்டோரி புக். ஸோ அந்த பிள்ளைங்க அந்த படத்தை பார்த்தோன்னே அதை சந்தோஷமாக பார்க்குங்க. ஏன்னா புது புக்கு கொடுத்துரு ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு, இது என்ன அப்படின்னு கேட்கும்போது அதுலேருந்து பில்டப் பண்ணுறது. சூப்பர். அப்புறம் ஸ்கூலில் படிக்க ஆரம்பித்ததுலேருந்து இந்த சிம்பிள் பைபிள் ஸ்டோரி புக்ஸ் இருக்குல்ல, அதை கொடுக்கறது, காமிக்ஸ் கொடுக்கறது. ஸோ இதில் 2 விதமும் ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, ஒன்று வந்து படிக்க கற்றுக்குதுங்க, அந்த படிப்பை வந்து பைபிள் வாசிக்கும் போதும் கற்றுக்குதுங்க. அப்புறம் எக்ஸ்ட்ரா ரீடிங்காக காமிக் புக்ஸு எங்கள் வீட்டில் எப்போவுமே, உனக்கே தெரியும் என் வீட்டில் எப்போவுமே புக்ஸ் இருந்திருக்கு, தெரியும். என் ஹஸ்பண்டும் அதில் இன்வெஸ்ட் பண்ணுவார், புக்ஸு தான் மெயினாக. ஸோ நாங்களும் நைட்டு படுக்கிற முன்னாடி எனக்குலாம் அந்த பழக்கம் உண்டு,
இன்னைக்கு கொஞ்சம் மாறி இருக்கு, எல்லாருக்கும் கையில் மொபைல் ஃபோன் இருக்கு. ஆனால் அப்போல்லாம் எப்படின்னா கையில் புக்கு கொடுத்து படிச்சுட்டு தான் தூக்கமே வரும். ஸோ பசங்களும் அதை பிக்கப் பண்ணிக்கிட்டாங்க. நாங்கள் புக்ஸு வாசிக்க அவங்கள பழக்கணும். அப்புறம் டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் எதையுமே ஒன்றா டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சோம். அதே மாதிரி ஸோ நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னன்னா, ஒன்று சொல்கிறேன், என்னோட மூத்த பொண்ணு ஆண்ட்ரியா வந்து 2 வயசுக்குள்ள இருக்கும் போதே பழைய ஏற்பாடின் புத்தகங்களை பைஹார்ட்டாக சொல்லுவாள். புக்ஸ் ஆஃப் த பைபிள் இன் ஆர்டர் சொல்லுவா. நான் அப்படிதான் சொல்லி கொடுத்தேன். நான் தான் சொல்றேன், 1.5-2 வயசுலேருந்து நான் இயேசுவை பற்றி சொல்லி கொடுத்துருக்கேன். இயேசு உள்ளத்துக்குள்ளே வர ஆசைப்படுறாரு, ஏற்றுக்கொள்ளையான்னு 2 வயசுலேயே அவளுக்கு தெரியும். சூப்பர் அக்கா. நீங்கள் வந்து சின்ன பிள்ளைங்களை நீங்கள் வந்து இந்த அவங்களோட ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளினுக்கு நீங்கள் சொல்லி கொடுத்தீங்க ஆஸ் அ பேரண்ட்டாக பிள்ளைங்க எல்லாருக்கும். அதே இதில் இவ்வளோ மதராக ஒரு டிசிப்ளினாக பிள்ளைங்களை ஆண்டவருக்குள்ளே வளர்க்குறப்போ உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப், உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி எப்படி இருந்தது? ஆண்டவருக்குள்ளே சேலஞ்சிங்காக இருந்ததா? உங்களுக்கு டைம் கிடச்சிதா ஆண்டவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு? ஒரு தாய்மைன்றது ஆண்டவரோட நெருங்கி வர்றதுக்கு தடையாக இருந்ததா? இல்லைன்னா அதுலேயும் உங்களால் எப்படி மோல்ட் பண்ண முடிஞ்சுது? ஆண்டவருடைய வார்த்தையை, புத்தகங்களை ஆண்டவருக்குள்ளே நீங்கள் வளர்கிறதுக்கு இந்த பிள்ளைங்களோட டிசிப்ளின்ஸ் மத்தியில் கூட எப்படி பண்ணீங்க? அதாவது நான் ஆண்டவரோட ஐக்கியப்படுறதுன்றது மாறவே இல்லை. ஏன்னா நான் ரட்சிக்கப்பட்டது 16 வயசுல. ஓகே, சூப்பர். அப்பத்துலேருந்து எங்களுக்கு சொல்லி கொடுத்தவங்க கிவ் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் டு காட்னு சொல்லி கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லை, உன்னுடைய நேரத்தில் தசம பாகம் கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நேரத்தில் தசம பாகம், அது செம லைனுக்கா. அது எப்படின்னா 2 மணி நேரம் 24 நிமிஷம். 2 மணி நேரம் 24 நிமிஷம் பர் டே. அப்போனா 24 நிமிஷத்தை விட்டுரு 2 hours. அப்போ கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி காலையில் 1 hour பைபிள் வாசி ஜெபம் பண்ணி வர்ஷிப் பண்ணி 20 minutes வர்ஷிப், 20 minutes பைபிள் ரீடிங், மெடிடேஷன், எழுதுறது, 20 minutes ப்ரேயர். அதை முடிச்சுட்டு தான் நான் காலேஜுக்கே போவேன். அதே மாதிரி தான் எல்லா டைமும். அது அம்மா வீட்டில் இருந்தனால நம்மளுக்கு அவ்வளோ வேலை இல்லைனால நான் பண்ணேன். அதே மாதிரி சாயந்தரம் வந்த பிறக்கும் அதே மாதிரி 1 hour இருந்தது. அதுக்கப்புறம் ப்ரேயரில், ஃபேமிலி ப்ரேயரில் கல்யாணத்துக்கு முன்னாடி அப்பா வந்து ஒவ்வொரு நாள் ஒவ்வொருத்தர் நடத்தணும். ஸோ நம்ம உட்காந்து ஜெபம் பண்ணி என்ன பேசுறதுன்னு பழகினேன் நாங்கள். இந்த இது வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி மாறும்? இன்னும் என்னை கேட்டிங்கன்னா கல்யாணத்துக்கு பிறந்ததுக்கு அப்புறம் இல்லை, கல்யாணத்துக்கு அப்புறம் இன்னும் இன்க்ரீஸ் ஆச்சு. ஏன்னா ஒரு புருஷனோட எப்படி இருக்கணும், ஃபேமிலி எப்படி ரன் பண்ணணும், குடும்பத்தை எப்படி ரன் பண்ணணும் எல்லாமே. ஏன்னா ஒன்ஸ் குடும்பம்னு ஆயிடுச்சுன்னா யூஆர் அ சோஷியல் யூனிட். அந்த சோஷியல் யூனிட்டுக்குன்னு சில கடமைகள் உண்டு. ஒரு கல்யாணத்துக்கு போகணும், ஒரு காது குத்தலுக்கு போகணும், ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு போகணும், 2 பக்கத்துலையும் போகணும், பில்டிங் ரிலேஷன்ஷிப். ஸோ அந்த இதுலேயும் எனக்கு கிருபை ஆண்டவர் தானே கொடுத்து. கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம கல்யாணத்தில் நம்ம இதில் பிரச்சனை என்னென்னா, திருமணத்துக்குள்ளே நடக்கும்போது நான் எல்லாருக்கும் நாங்கள் 2 பேரும் சொல்லி கொடுக்குறது கவுன்சிலிங்கில், when you enter into marriage, you let go of the hand of parents and you hold on to the hand of God and enter in. ஒன் கையை அவர் கையில் வைக்கும் போது இன்னொரு கையில் ஆண்டவரை நம்ம பிடிச்சி தான் இருக்கணும். அப்போ நான் என்டர் பண்ணும்போது, நான் திருமணத்துக்குள்ளே என்டர் பண்ணும்போது ஐ வாக் இன் அலோன், பட் நாட் ரியலி அலோன், பிகாஸ் காட், தேவனோட கரத்தை பிடிச்சி தான். ஸோ எனக்கு எப்பவுமே அவர் தான் ஆங்கர். அதுக்கப்புறம் அதனால குழந்தைங்கள் பிறந்த பிறகு அது இன்க்ரீஸ் ஆச்சே ஒளே டிக்ரீஸ் ஆகலை. என்ன, அந்த நேரம் முடிஞ்ச வரைக்கும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் அந்த நேரத்தை கொடுத்தேன். ஆனால் அந்த வாலிப காலத்தில் வந்து நான் டைம் வேஸ்ட் பண்ணாதனால நிறைய கண்டென்ட் சேர்த்து வச்சிருந்தேன், ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி ஸ்ட்ரென்த் சேர்த்து வச்சுருந்தேன். சூப்பர். அது வந்து உங்களை டைடவுன் ஆக விடலை. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் குழந்தைங்களை வளர்க்கும் போது 2 பேருமே எப்போயுமே ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் வந்து எங்களுக்கு வந்து அது ஒரு இதாகவே வச்சுருந்தோம், பழக்கம், ஹேபிட் எல்லாமே. அதாவது சண்டே இஸ் அ ஹோலி டே, சண்டே இஸ் சாபத். அந்த சண்டே சாபத்தை ரொம்ப கிளியராக வச்சுருந்தேன் நான். ஓகே. சாட்டர்டேயே பிள்ளைங்களை படிக்க வச்சிருவோம். அந்த காலத்தில் சாட்டர்டே சண்டே படிக்க மாட்டாங்க. இல்லையே, சாட்டர்டே அன்னைக்கு ஹாலிடே இருந்தது. சாட்டர்டே என்ன பண்ணுவேன், ஃபுல் அந்த வாரத்துக்குள்ளதெல்லாம் ரிவைஸ் பண்ணி முடிச்சுருங்கன்னு சொல்லுவேன். சாட்டர்டே மத்தியானம் நைட்டு 12லேருந்து அடுத்த நாள் வரைக்கும் நோ ஒர்க்.
ஆ நோ ஓகே. ஒர்க். ஆ அதே சமயம் டிவி தொட மாட்டோம், நத்திங். ஆ ஸோ என்ன பண்ணுவீங்க? காலையில் எந்திரிச்சு சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டு சாப்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு சாயந்தரம் எந்திரிச்சு we can spend time with one another. எல்லாரும் சேர்ந்து உட்காந்து பேசுவீங்க, பேசுறது, டிஸ்கஸ் பண்ணுவீங்க. டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த பசங்களோட இது படுத்துக்கிட்டே கூட பண்ணுவோம். அப்புறம் ஏதாவது இந்த இது வந்து உங்க பிள்ளைங்கள வந்து அவங்களுக்கு பேரண்ட்ஸ்ட்ட கேட்கக்கூடாது அப்படின்ற மாதிரி கொஸ்டினை கூட கொஞ்சம் பெரிய பிள்ளைங்களானதுக்கு அப்புறம் கேட்கறதுக்கு உதவுச்சா இந்த இது? எல்லாமே. ஏன்னா அந்த ரிலேஷன்ஷிப் அப்பத்திலிருந்து பில்ட் பண்ணிக்கிட்டே சின்ன வயசுல இருந்தே வந்ததுன்னா, சின்ன பண்ணதுனால. வயசுல. அதனால அந்த சாபத்துன்றது எப்பவுமே வசதிங்க. அப்புறம் படுக்க போற முன்னாடி எல்லாத்தையும் அடுக்கி வச்சு ஒரு இது பண்ணிட்டு அப்புறம் படுக்கணும் அப்படின்னு பண்ணது. ம் அப்போ அவங்களும் அதை எதிர்பார்த்தாங்க. ஏன்னா அப்பா இன்னைக்கு படிக்கிற வேலை இல்லை ம் அப்படின்னு. எக்ஸப்ட் டியூரிங் எக்ஸாம் டைமில் சர்ச்சுக்கு எந்த நாளும் மிஸ் பண்ண விட்டது கிடையாது. நான் ம் அடுத்த நாள் எக்ஸாம் இருந்தாலும் கட்டாயம் வரணும் ம் அந்த ஃபியூ ஹவர்ஸ். அப்புறம் மதியானம் ரெஸ்ட் எடுத்து ஈவினிங் அன்னைக்கு அந்த எக்ஸாம் டைமில் மட்டும் படிக்கலாம். அப்போ இந்த சின்ன வயசுலேயே பிள்ளைங்க அம்மா அப்பாவோட டிஸ்கஸ் பண்ணி பண்ணுறப்போ அவங்க கொஞ்சம் பெரிய பிள்ளைங்களா ஆகிறப்ப கூட அவங்களோட என்ன கேள்விகள்னாலும் தைரியமாக அம்மா அப்பா கிட்ட பேச முடிஞ்சுது அவங்களால அப்படின்னு அது யோசிக்கிறீங்க? அப்படின்னு இல்லை, ஆ டக்குன்னு பண்ண முடியாது. ஏன்னா நான் வந்து அப்படி நம்ம வளர்ந்த காலம் வந்து அப்படி நம்மளை யாரும் கேள்வி கேட்க விடலை. ஆ ஆனால் என் பிள்ளைங்களை வளர்க்குற காலத்தில் ஐ அண்டர்ஸ்டுட் ஹவு சொசைட்டி ஹஸ் சேஞ்ச்ட். ம் அந்த சொசைட்டி எப்படி சேஞ்ச் ஆயிருக்குன்னா, அன்னைக்கு வந்து கூட்டு குடும்பம் எல்லாரும் இதுக்கு என்ன ஒரு ஹாலிடேனா எல்லாம் கூடுறது ரொம்ப ஈஸியாக இருந்தது. ம் இன்னைக்கு அப்படி இல்லை. இல்லை. இன்னொன்று நான் வந்து அந்த மாதிரி பழக்கப்படலை. ரொம்ப கேள்வி கேட்டு அந்த மாதிரி நிறைய அப்படி பேசி பழகலை. ஆனால் என் பிள்ளைங்களுக்காக நான் என்னையே தாழ்த்த வேண்டியிருந்தது. தாழ்த்த வேண்டியது இருந்தது. ம். தாழ்த்தல் அது மட்டும் இல்லை, பெரிய லைனாக்கா ஈஸி கிடையாது. ஏன்னா பேரண்ட்ஸ் அப்படின்னு அந்த பேரண்ட் அப்படின்றக்கப்போ அது ஒரு நம்ம பிள்ளைங்க கிட்ட தாழ்ந்து போகிறது அப்படின்றது பண்ண முடியல இல்லையா? ரொம்ப ஈஸி கிடையாது. ஆனால் அப்படி போனால் மட்டும்தான் அந்த பிள்ளைங்க வந்து நம்மளோட நல்லா என்ன கொஸ்டின்னாலும் என்னன்னாலும் தைரியமாக பேச வருவாங்க. I had to do that. I ம் couldn't ask it of my parents. ம் பட் நான் என் பிள்ளைங்களுக்கு நான் பழக்கினேன். ஏன்னா ம் நம்ம அதை சொல்லி கொடுக்கலனா, நம்ம அதுக்கு ஓப்பனிங் கொடுக்கலனா, ம் நாளைக்கு மற்றவங்ககிட்ட தான் பிள்ளைங்க கேட்கும், இல்லைன்னா இன்டர்நெட் போகும். ஸோ கரெக்டு. 12 13 வயசு, அது ஆம்பளை பிள்ளையானாலும் சரி பொம்பளை பிள்ளைனாலும் 12 13 வயசு ஆகும்போது முதல்ல நான் கொடுக்குற கிஃப்ட்டு ம் ஜாக் பொன்னனுடைய செக்ஸ் லவ் அண்ட் மேரேஜ். ஓகே. 12 13 வயசுல 12 வயசுல. ஆமாம், 12 13. எதனால அதை வந்து கையில் கொடுத்தீங்க பிள்ளைங்களுக்கு? ஏன்னா 12 13 வயசுக்கு வயசு. வர்றதுக்கு முன்னாடியே நான் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ம் வயசுக்கு வர அந்த ஸ்டேஜ் யூஸ்வலாக முன்னாடியெல்லாம் 12 13 தான் வருவாங்க. ஸோ அப்போ அதை கொடுக்கும்போது அவங்க அதை படிக்கிறாங்க. இது வந்து ஒரு கிறிஸ்டியன் புக்கு. ம் ஸோ தே நோ ஓகே இது இருக்குது, இது மாதிரி இருக்குன்னு. அது மட்டும் இல்லை, ஸ்கூலில் எப்படினாலும் கற்றுக்குறாங்கல்ல பயாலஜி பீரியடில். ஆமா இதெல்லாம் கரெக்ட் தான். லெசன் இருக்க தானே வருது. செய்யுது. அக்கா இது 12 13 இல்லைல்ல. எனக்கு எங்கள் வீட்டில் 8 வயசில் ஒருத்தன் இருக்கிறான். அநியாயத்துக்கு கிளாஸ்லலாம் பேசுகிறாங்க. அது வேற இப்போ ஓடுது. இப்போ எந்த வயசில் கையில் இந்த புக்கெல்லாம் கொடுக்குறதுனே நம்மளுக்கு புரியல. 10 வயசு டபுள் டிஜிட். டபுள் டிஜிட். ஓகே. அப்போ டீனேஜ்ன்றது ஒரு 10லேருந்து எடுத்துக்கலாமா இன்னைக்கு நம்ம? காலத்தில் 10லேருந்தே ஆரம்பிச்சிருது. ஓகே. ஆ அப்போ வந்து அந்த 10லேருந்தே நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பேசணும். ம் அதாவது ஏன் சில பிள்ளைங்க சீக்கிரமாக கேட்கும், சில பிள்ளைங்க லேட்டாக. இப்போது ஆண்ட்ரியாவுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா 13 வயசில் தான் பண்ணேன். ம் டேனிக்கு கொஞ்சம் லேட்டாக தான் பண்ணேன். அவன் ம் கேள்வி கேட்கலாம். அவன் இன்னும் அந்த பாய். ம் டாம்பாயாக தான் இருந்தான். ம் அந்த கேள்வி அவனுக்கு வரல அப்போ. ம் ஆனால் என்னுடைய கடைசி இருக்கே 3வது, ம் அது ஏற்கனவே 2 பேர் முன்னாடி இருக்கனாலையும் பெரியவங்களோட மூவ் பண்ணுறனால அது சீக்கிரமாகவே கேட்டுருச்சு. ம் 9 10 வயசுல கேட்க ஆரம்பிச்சிருச்சு கேள்வி. ஓகே. ம் கேட்கும்போ நான் வந்து க்ளீனாக நான் வந்து சில காரியங்கள் ஓப்பனாக சொல்லலை, அதுக்காக சொல்லாமையும் இருக்கலை. ம் ஒவ்வொரு சைல்டுக்கும் ஒவ்வொரு ஏஜுக்கும் அவங்களுடைய மனப்பக்குவத்துக்கு ஏற்ற மாதிரி ஆன்சர் பண்ணணும். ம் கரெக்ட். சிலதை வந்து இல்லைடா இப்போ இதை உனக்கு புரியாது பின்னாடி சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்கு. இல்லைக்கா அதில் ஒரு இது இருக்குது பாருங்க. என்ன? இப்போ மூத்த 2 பிள்ளைங்களும் இப்போ எங்கள் வீட்டில் இந்த 3வது உள்ளவன் மித்த 2 பிள்ளைங்களும் நான் சமைக்கிறேன்னா பக்கத்தில் வந்து உட்காந்து ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னா பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த 3வது உள்ளவன் என்ன சொல்லிட்டு தெரியுமா வருவான்? நான் வந்து என்னோட ஒய்ஃபுக்கு வந்து இதெல்லாம் செய்யணும், அதனால எனக்கு சொல்லிக் கொடுங்கன்னு கேட்பாங்க்கா. அதுக்கு இந்த பக்கத்தில் உள்ள பொண்ணு சொல்லு, டே எங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுக்குறேன்னு
நீங்கள் சொல்ல மாட்டியாடா, முதல்ல உனக்கு ஒய்ஃப் தான்டா மண்டையில் வருமா, உனக்கு 8 வயசு தானே ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்பாங்கக்கா. ஆனால் அந்த வயசில் கூட அவங்களுக்கு வந்து இப்போ அப்படி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கக்கா அதுல கொஸ்டின். தப்பு இல்லையே. நான் என்ன சொல்றேன், அட்லீஸ்ட் he understood what it means to be a man. ஆ ஓ மேனா as a man he has to take care of his wife, which is good. இப்போ இதே தான் என்னோட கடைசி பையன் எப்படி கேட்டான். அஃப்கோர்ஸ் அவன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கேட்டான். அவன் வந்து ஞானஸ்தானம் 9 வயசுல கேட்டான் என்கிட்ட. சரி 9 வயசுல 8 9லேருந்தே கேட்க ஆரம்பிச்சிட்டான், 4th ஸ்டாண்டர்ட்லேருந்தே. நான் சொல்லிட்டேன், இல்லைப்பா 5th ஸ்டாண்டர்ட் முடிச்சு 6th போகிறப்ப தான் ஐ வாண்ட் டு டூ ஃபார் யூ அப்படின்னு. நடுவில் பாஸ்டர்ட்டையும் கேட்டான், பாஸ்டர் சாட்விக் கிட்ட, பாஸ்டர் ஐ வாண்ட் டு டேக் பேப்டிசம் அப்படின்னா. பாஸ்டர் சொன்னார், உங்கள் அம்மா வந்து 6th நான் இப்போ கொடுத்துருவேன், நான் உங்கள் அம்மா வந்து 6 வயசு 6வது நீ போனால் தான் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதனால் நான் 6ல் நீ அந்த அந்த 6th ஸ்டாண்டர்ட் போகிறதுக்கு முன்னாடி சொல்லு, நான் கட்டாயம் கொடுக்குறேன். அதே மாதிரி தான் நடந்தது. அப்போ அவன் வந்து ஆகஸ்ட் பார்னால 11 இயர்ஸ் ஆகும்போது தான் இதுக்குள்ளே நுழைஞ்சான் 6th. ஸோ கரெக்டான டபுள் டிஜிட்டில் அவன் இது பண்ணான். ஸோ ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு மாதிரி தான் பண்ணணும். அதில் தப்பே கிடையாது. நம்ம சிரித்தாலும் அதில் ஒரு உண்மை இருக்கிறது. he understands what it means to be a man. That is, I have to take care of a woman. அது குழந்தைங்க பேசுறது வந்து ரொம்ப காமெடியா சும்மா எடுத்துட்டு விட்டுறக்கூடாது. அதுக்கு பின்னாடி அந்த பையன் என்ன யோசிக்கிறான்றத பார்க்கணும். அது அது மட்டும் ஒரு இல்ல, பெரிய அந்த மதர்ஹுட்டோட ஒரு பெரிய ரோல் இல்லை, நம்ம கேஷுவலா எடுத்துக்கிட்டோம் இல்லை. ஏன்னா நம்மளுக்கு வந்து பைபிளில் பார்த்தோன்னா ஜீசஸ் வந்து பேசின வார்த்தைகளை வந்து மேரி வந்து மரியாள் மனதில் வைத்து கொண்டாங்கன்னு அதில் இருக்குது. அவர் என்னோட தகப்பனுடைய காரியத்தில் நான் செய்யணுமே அப்படின்னு அவர் சொன்னார்ல. ஏன்னா அவர் வந்து எருசலேமில் இருந்துட்டாரு, இவங்கெல்லாம் கொஞ்சம் தூரம் போயிட்டாங்க, நீ என்னப்பா இங்கே இருந்துட்ட அப்படின்னு கேட்டப்போ சொன்னப்போ அவங்க அதை மனசில் வச்சுட்டாங்க. ஸோ மதர்ஸ் வந்து பசங்க பேசுகிற விஷயங்களை ரொம்ப கேஷுவலாகவும் விட்டுறக்கூடாது. ஏதோ சின்ன பையன் தானே ஏதோ பேசுகிறான் அப்படின்னு அதை மனசில் வச்சு யோசிச்சு நம்ம வந்து அதை திங்க் பண்ணணும். இல்லை, அதுவும் ஒரு மதர்ஹுட்டோட ரோல். மதர்ஹுட்டோட பிரைமரி ரோல், ஐ வில் டெல் யூ, primary role is to understand who your child is. Okay. ஒரு தகப்பனை காட்டிலும் ஒரு தாய்க்கு இன்ஸ்டிங்க்டிவா அது தெரியும், இன்ட்யூட்டிவா. ஏன்னா அந்த கிருபை கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. என்னன்னா அந்த குழந்தையோடைய ப்ளஸ் அண்ட் மைனஸ் தெரியணும். நாட் ஜஸ்ட் இது அவங்களுக்கு எப்போவுமே. அதாவது இப்போது நீ ஏற்கனவே கேட்ட கேள்வியை சொல்கிறேன். வேலை செஞ்சாலும் வேலை செய்யலைனாலும் ஒரு காரியம் நம்ம எப்பவுமே யோசிக்கணும். நான் எங்களுக்கு வந்து அவ்வளோ பணம் காசு இருந்து நாங்கள் சர்வெண்ட் வைக்கல, குக்கோ மெய்டோ. ஆனால் என் மைண்டு ஃப்ரீயாக இருந்தால் தான் என்னால் என் பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி காரியங்களை நான் நோக்க முடியுன்றத ரீசனுக்காக எக்ஸ்ட்ரா ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லி. ஏன்னா குக்கிங் யார் வேணால் பண்ணலாம், ஆனால் இந்த காரியத்தை நான் மட்டும்தான் பண்ண முடியும், வேறு யாரும் பண்ண முடியாது. எப்படி பண்ண முடியும்? ஒரு மதர் செய்கிற காரியம் மதர் தான் செய்ய முடியும். இப்போ ஒரு குக்கிங் அவுட் சோர்ஸ் பண்ணிடலாம், ஒரு மேல் வேலையை அவுட் சோர்ஸ் பண்ணிடலாம். ஆனால் குழந்தை வளர்ப்பை நான் யாருக்கிட்டையும் அவுட் சோர்ஸ் பண்ண முடியாது. இன்றைக்கி இருக்க மெஜாரிட்டி ப்ராப்ளம் என்னென்னா, குழந்தை வளர்ப்பை கிராண்ட் பேரண்ட்ஸ் கிட்ட விட்டுறாங்க. கிராண்ட் பேரண்ட்ஸ் வந்து ஓகே, குழந்தை ஸ்கூலுக்கு போகுது வருது, நாங்கள் வரதுக்குள்ளே அவங்க பார்த்துக்கணும் அப்படின்றது வேறு விஷயம். ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நான் வந்த பிறகும் நான் வரும்போதே அந்த பிள்ளைய பற்றி தான் யோசிச்சுக்கிட்டே வருவேன். இது வந்துன்னு சாப்பிட்டுச்சு, என்ன பண்ணுச்சு எல்லாமே. அப்புறம் உட்காந்து கேட்பேன், நான் என்ன ஸ்கூலில் பண்ணுச்சு, ஸ்கூலில் பண்ணாதது, ஹோம்ஒர்க் என்ன பண்ண, எப்படி, அந்த மாதிரி பார்த்துக்கிட்டே இருப்பேன். அதாவது கண்ணு குத்தி பாம்பா 24/7 என் பிள்ளைங்க நினைப்பு என் மைண்டில் இருக்கும். அதுக்காக ஹஸ்பண்டை நெக்லெக்ட் பண்ண மாட்டேன், அதையும் சேர்ந்துட்டு பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன். ஆனால் 24/7 என் பிள்ளைங்கள தான் நோக்கமாக இருப்பேன். நோக்கமாக இருக்கனால அவங்க செய்கிற சில காரியம் டக் டக் டக்குன்னு என்னால் பின் பாயிண்ட் பண்ண முடியும். பிகாஸ் மை ஆண்டனா இஸ் டியூன் டு தெம். ரெண்டாவது, நான் வந்து நீ ஏற்கனவே கேட்ட ஒரு கேள்வியில் நான் ஒன்று சொல்கிறேன். குழந்தையை விட்டுட்டு போகும்போது, நான் இது ஒரு சைக்காலஜி புக்கில், ஒரு குழந்தை வளர்ப்பு புக்கில் பிரிட்டிஷ் கவுன்சிலில் படித்தேன். என்னென்னா 3 மாதத்தில் போகணும், இல்லைன்னா 1.5 வயசில் தான் போகணும். அப்போ தான் குழந்தைக்கு அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஒன்று போனால் அந்த 3 மாதம் கழித்து போகணும் வேலைக்கு விட்டுட்டு, இல்லைன்னா 1.5 வயசு தான்.
ஸோ அப்படி எது உங்களுடைய வசதிக்கு படி பண்ணிக்கலாம். ஆனால் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்றது தான் இம்பார்ட்டன்ட். வீட்டுக்கு வந்தோன்னே எனக்கு தான் ரெஸ்ட் வேணும் அப்படின்னு நினச்சோம்னா அது ஃபூலிஷ்னஸ். வீட்டுக்குள்ளே வந்துட்டு நான் லேப்டாப் அது இதுன்னு பண்ணேன்னா அப்பயும் கஷ்டம். ஃபோனும் பண்ணேன்னா அந்த வீட்டு வாசலை விட்டு உள்ள அங்கேயே இறக்கி வச்சுட்டு உள்ளே வரணும். அந்த அந்த மாதிரி டைமில் என்னுடைய ட்ராவலிங் டைம் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நான் ட்ராவல் பண்ணிட்டு வரும்போது அந்த அந்த ஆஃபீஸோட காரியங்களை விலக்கி போட்டுட்டு கொஞ்சம் ஜெபம் பண்ணிக்கிட்டே வந்தேன்னா அப்புறம் உள்ளே நுழையும் போது நான் ஒரு தாயாக மனைவியாக நுழையிறேன். இதை வந்து நீ இவங்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கியா? இந்திரா நோய். இந்திரா நோய் வந்து பெப்சிகோ சேர்மனாக இருந்தாங்க. ஓகே, அவங்களுடைய ஒரு இன்டர்வியூ பார்த்துருக்கேன். அவங்க வந்து ஒரு நாள் வந்து நிறைய ஷி பிகேம் த சிஇஓ, நிறைய வாழ்த்துக்கள் மாலைகளை எல்லாத்தையும் வச்சுட்டு வீட்டுக்குள்ளே நுழையிறாங்க. நுழையும் போது முன்னாடி அவங்க அம்மா என்ன சொல்லியிருக்காங்க, நீ வரும்போது பால் வாங்கிட்டு வா அப்படின்னு. பால் வாங்கிட்டு வான்னு. அப்போது அவர் கேட்குற அவர் இல்லையா வீட்டில் அப்படின்னா, இல்லை இருக்காரு, ஆனால் நீ வாங்கிட்டு வா அப்படின்னு. சரின்னு வாங்கிட்டு போகிறாங்க. அவங்க காரை பார்க் பண்ணிவிட்டு கராஜில் இருக்கும் போதே அவங்க அம்மா வந்து பேசிட்டு சொல்கிறாங்க, நீ when you are entering in, you are not entering in as a CEO of PepsiCo. நீ உள்ளே வரும்போது ஒரு ஒய்ஃபாக மதராக வரணும். அதனால தான் உன்னை வாங்கிட்டு வர சொன்னேன். ஸோ அவங்களுக்கு அந்த அந்த காரியத்தை அவங்க தாய் உணர்த்துனாங்க. ஸோ உள்ளே வரும்போது அதனால தான் நான் குக்கு எல்லாம் வச்சுருந்தேன். ஏன்னா உள்ளே வரும்போது எனக்கு என் மைண்ட் ஆஸ் அ மதர் இஃப் ஐ கம் ஐ மஸ்ட் திங்க் ஆஃப் மை சில்ட்ரன். இன்னைக்கு ஸ்கூலில் என்ன பண்ணாங்க, என்ன தப்பு நடந்தது, என்ன நல்லது காரியம் நடந்தது, ஹோம்ஒர்க் செஞ்சாங்களா, விளையாடுனாங்களா, சாப்பிட்டாங்களா, இந்த இதுக்கு மட்டும் என் மைண்ட் ஃப்ரீயாக இருக்கணுன்றதுக்காக என்னால் முடிஞ்ச அளவுக்கு மற்ற காரியங்களை குறைச்சிட்டு இந்த குக்கையும் மெய்டையும் வச்சுருந்தேன். அதனால வந்தோடனே அதுங்களை தான் பார்க்க முடியும். இன்னொன்று, நான் வந்தோடனே டயர்டாக தான் இருப்பேன். சாப்பாடு இருந்தால் உடனே சாப்பிட்டுட்டேன்னா எனக்கு தெம்பாக இருக்கும். அப்புறம் மற்றவங்கள பார்க்க முடியும். ஏன்னா லேட்டாக தான் படுக்க வேண்டியிருக்கும், காலையில் சீக்கிரம் தான் எடுக்க முடியும். காலையில் எழுந்திரிச்சு நான் தான் சமைச்சு அனுப்புவேன் பிள்ளைங்களுக்கு. சூப்பர் அக்கா. இவ்வளோ நேரம் நீங்கள் வந்து சின்ன பிள்ளைங்கள்லேருந்து எப்படி ஆண்டவருக்குள்ளே வளர்க்குறது அதெல்லாம் சொன்னீங்க. இப்போ வந்து ஒரு குரூஷியலான கொஸ்டின். என்ன கொஸ்டின் அப்படின்னா, இப்போ வந்து மதர்ஸ் டே செலிப்ரேஷன், ரைட்? செலிப்ரேட் பண்ணுறது நம்ம பிள்ளைங்க வந்து ஒரு ஜெபம் பண்ணாங்கன்னா எல்லாரும் ரொம்ப அழகாக ஜெபிக்கிறாங்க. உங்கள் பிள்ளைங்க பைபிள் வசனம் சொன்னாங்கன்னா பண்ணுறாங்க. அதை செலிப்ரேட் பண்ணுற எங்களால் சில சமயம் நம்ம பிள்ளைங்க வந்து கொஞ்சம் வித்தியாசமான காரியங்களை ட்ரை பண்ணி பார்க்கணும். இப்போ வந்து நான் நம்ம சர்ச்சில் ஒரு பேரண்ட்ஸ் இது அட்டன் பண்ணப்போ அங்கே வந்து பாஸ்டர் அவங்க சொன்னாங்க, அவங்க குழந்தைங்க வந்து ஒரு கான்சர்ட் நடந்துச்சு, அந்த கான்சர்ட்டுக்கு போய் கேட்கணும்னு சொன்னாங்க. இட் இஸ் நாட் ஐ திங்க் இட் இஸ் செக்யூலர், இது பிப்ளிக்கல் பேஸில் இல்லை. ஆனால் அப்போது அவங்க அப்பாட்ட கேட்டப்போ அவர் சொன்ன ஒரே ஒரு காரியம், அவருக்கு அங்கே வந்து பிள்ளைங்களை அனுப்புறதுக்கு டவுட்டாக இருந்தாலும் அந்த பிள்ளைங்க, இல்லைப்பா நீங்கள் எங்களை நல்லா தானே வளர்த்துருக்கிறீங்க, நாங்கள் அதில் தப்பாக எதுவும் இருந்ததுன்னா நாங்கள் ஃபாலோ பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்கன்னு. ஆனால் அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, அவரும் இல்லை நானும் உங்களோட வரேன்னு சொல்லிட்டு அந்த கான்சர்ட்டுக்கு அவரும் சேர்ந்து போய் நின்றுட்டு கேட்டாங்க. அதில் பாடின விஷயமே புரியல அப்படின்னா, இல்லைப்பா இந்த லைன் தான் பாடுறாங்கன்னு அந்த பிள்ளைங்களே சொல்லி கொடுத்தாங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. ஆனால் இப்போ இருக்கிற பேரண்ட்டில் நம்ம ப்ரேயரில் வளர்க்குறோம், இது பண்ணுறோம். ஆனால் அதே இது நம்ம பிள்ளைங்க உலக பிரகாரமாக சில காரியங்கள் ஏதாவது கேட்குறப்போ அதை வந்து செலிப்ரேட் பண்ணணுமா, அதை எப்படி கரெக்டாக செலிப்ரேட் பண்ணணும், அதில் எப்படி நம்ம பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வரணும். ஏன்னா இப்போ பிள்ளைங்க வந்து பேரண்ட்ஸ் ஆர் நாட் அவைலபிள் அவங்க வந்து போய் கேட்குறதுக்கு. எங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஷோ இருக்குது, அதை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது, எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசுகிறாங்க அப்படின்னா பேரண்ட்ஸ்க்கு தெரியாமல் ஃப்ரெண்ட்ஸோடு பார்க்குற கல்ச்சர் நம்ம கிறிஸ்டியன் ஃபேமிலிஸ்குள்ளேயே நிறைய வந்துருச்சு. ஆனால் அதே இதில் பேரண்ட்ஸ் எப்படி இருந்தால் இதை செலிப்ரேட் பண்ண முடியும், இந்த பிள்ளைங்களோட டீனேஜில் அவங்களுக்கு வர்ற இதில் எப்படி வந்து பண்ண முடியும், அது ஐ திங்க் தட் இஸ் அ மதர்ஸ் டே செலிப்ரேஷன் டூ. நம்ம வந்து நம்ம பிள்ளைங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. இப்போ என் பொண்ணு வந்து ஏதோ ஒரு ஷோ பார்த்துட்டு அது பார்க்குறாங்க, அதை பற்றி கேட்குறாங்க, எனக்கு தெரில ஆனால் அது நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி என்னையை அவள் கூட உட்கார வச்சு பார்க்க சொன்னான். ஸோ நானும் அவளோட உட்காந்து அது என்னன்னு பார்த்தேன். ஸோ இட் கேவ் ஹர் ஐடியா, ஓகே இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு இது பார்த்தப்போ இது நல்லா இல்லை மம்மி, இதை ஆஃப் பண்ணிடலான்னு அவளே சொல்லிட்டா. இன்னொரு இது சொன்னப்போ ஓகே என்னோடய உட்காந்து பார்க்குறப்போ. ஆனால் இதே இது நான் இப்போ கேட்குறேன், என்னோட பொண்ணு கூட உள்ள பிள்ளைங்க அவங்க தனியாக ஃப்ரெண்ட்ஸோட இன்ஃப்ளூயன்ஸில் சிலதை பார்க்குறாங்க. இதே பேரண்ட்ஸ்
கூட இருந்து அதை செலிப்ரேட் பண்ணலையோ, பிள்ளைங்களோட அந்த வளர்ச்சியில் இருக்கிற மாற்றத்தில் கூட இருக்க வேண்டியதில் இல்லாமல் இருக்கிறாங்களோன்னு எனக்கு ஒரு டவுட் இருக்குது. வாட் டு யூ ஃபீல் அக்கா? அதில் நீ சொல்கிறதுல 2-3 காரியம் இருக்குது பிரிட்டி. ஒன்று வந்து கேலிப்ரேட்டிங் யோர் சைல்டு. அப்படின்னா இப்போது கேலிப்ரேட்டிங்னா முதல்ல இருந்தே அந்த குழந்தைய ஒரு பர்டிகுலர் ஸ்டாண்டர்டோடு வளர்க்கணும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வீட்டுக்கு பெரியவங்க வந்தால் மதிக்கணும், அவங்கள சர்வ் பண்ணணும், யாரும் வந்தால் வாங்கன்னு சொல்லணும், தண்ணி எடுத்து கொடுக்கணும், அவங்கள வரவேற்கணும், தாத்தா பாட்டி வந்தால் அவங்கள பார்த்துக்கொள்ளணும். அதெல்லாம் நம்ம வந்து கற்றுக் கொடுக்கணும் முன்னாடி சின்னதுலேருந்தே. அதை பண்ணிக்கிட்டே வந்தோன்னா ஒவ்வொரு ஸ்டெல்லையும் நம்ம ஒவ்வொன்றா சொல்லி கொடுத்துக்கிட்டே வரும்போது ஏற்கனவே நம்ம ஒரு ஃபவுண்டேஷன் லே பண்ணிட்டோம். அதுக்கு மட்டும் இல்லாமல் நான் தான் சொன்னேன்ல, சின்ன வயசுலேருந்தே தேவனுடைய வார்த்தையை கொடுத்துக்கிட்டே வரோம். சபையில் நடக்கிற காரியங்களில் நம்ம இன்வால்வ் பண்ணுறோம், எல்லாமே பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க ஏற்கனவே அவங்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட், ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் இருக்குது. அவங்களுக்குள்ளேயே அதை ஒரு ஸ்டாண்டர்ட், ஒரு யார்ட் ஸ்டிக் வந்துடுது. அதுக்கப்புறம் டீனேஜில் வரும்போது we can't preach to teenagers. We can't preach to teenagers. பிரசங்கிக்க முடியாது. சும்மா பைபிளை வாசி இதை பண்ணு அப்படின்னா அவங்களால ஏற்றுக்க முடியாது. அவங்களுக்கு வாழ்க்கையில் தேர் ஆஸ்கிங் questions. why this, why that, ஏன் இப்படி, ஏன் அப்படி, ஏன் பண்ணக்கூடாது, என் பிள்ளைங்க ஜாஸ்தி கேட்டு why not அப்படின்ற கொஸ்டின் தான் நிறைய வந்தது. why not அப்படின்னு கேட்டப்போ நான் வந்து வெறும் வசனத்தை எடுத்து சொன்னேன்னா உங்களுக்கு வேற வேலை இல்லை, வசனத்துலேருந்து இல்லாமல் சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது நம்பர் 1 நான் சொல்லுவேன், எனக்கு ஃபர்ஸ்ட்டு கர்த்தர், அதனால அப்படி தான் சொல்லுவேன். பட் நான் வந்து எதையுமே செய்யறது முன்னாடி பகுத்து அறிஞ்சு தான் செய்வேன். ஐ வில் ஃபில்டர், சிஃப்ட், புடைச்சி எடுத்து அதில் இருக்கிற காரியங்களை எடுத்து தான் நான் செய்வேன். ஃபார் எக்ஸாம்பிள், என்னுடைய டாட்டர் வயசுக்கு வந்தப்போ நான் ஒரு ப்ரேயர் வச்சேன். அந்த இது எதுக்கு வைக்கணும்னு யோசிச்சுட்டு தான் வச்சிச்சேன். அதாவது எல்லாரும் வந்து வயசுக்கு வந்துட்டா வைக்கணும் அப்படின்றது. அந்த காலத்தில் அது எதுக்கு வச்சாங்கன்னா, எங்கள் வீட்டில் ஒரு பொண்ணு இருக்கு, கல்யாணத்துக்கு ரெடியாக இருக்க பொண்ணு இருக்குன்னு சொல்கிறதுக்காக பண்ணாங்க. இந்த காலத்தில் அது ஒரு இந்த ஸ்டேட்மெண்ட் ஆயிடுச்சு, நான் இவ்வளோ செலவழித்தேன், இவ்வளோ பண்ணேன், இப்படி பண்ணேன். அந்த பிள்ளைங்களும் டெக்கரேட் பண்ணி பியூட்டி பார்லர் போய் ஃபோட்டோஸ் எடுத்து அந்த மாதிரி. இன்னொரு பக்கத்தில் வசூலிக்கிறதுக்குன்னே வச்சுருப்பாங்க. என்னென்னா சொந்தக்காரங்க கொண்டாந்து மொய் எழுதணும், சீர் கொடுக்கணும், மாமா வீடு எல்லாம். ஸோ இதெல்லாம் இருந்தது. ஆனால் நான் யோசிக்கும் போது எதுக்காக என் குழந்தைக்கு பண்ணணும்னு யோசித்தேன். அப்போது எனக்கு ஒரு பயம் இருந்தது. ஐயோ, அந்த குழந்தை வந்து இப்போ பெரிய மனுஷி ஆயிடுச்சு, வெளியே போகும்போது யார் ப்ரொடெக்ட் பண்ணுவா, இத்தனை வருஷம் நான் கைக்குள்ளே வச்சுருக்கேன், என்னோடய ப்ரொடெக்ஷன் இருந்தது, இனிமேல் எப்படி பாதுகாக்க முடியும்? 13 வயசு 12 வயசு ஆகும்போது வெளியில் போகிறாங்க வராங்க, என்ன பண்ணுறதுப்போ தான் யோசித்து ஐ brought together women and prayed over her. அப்படி தான் நடத்தினேன். ஏன் நீ ஒரு குரூப் ஆஃப் லேடிஸ் என்ன அங்கே இருந்த என் பக்கத்தில் இருந்தவங்க, சபையில் இருந்தவங்க கூட அங்கே பக்கத்தில் இருந்தவங்க கூப்பிட்டு ப்ரேயர் வச்சேன். எதுக்கு வச்சேன்? இந்த பிள்ளைய நான் வளர்த்து இவ்வளோ தூரம் கொண்டாது, ஆனால் இனிமேல் நீங்களும் இருக்கீங்க. அப்போ அவள் வெளியில் போகும்போது இந்த பிள்ளை வந்து இவங்களோட பிள்ளையாச்சே, இது தப்பாக போதே, நம்ம பார்க்கணுமே, அந்த 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 ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்களுக்கு இருக்குது, அக்கறை அவங்களுக்கு நான் கொடுத்தேன் ஷேர் பண்ணி. அது மட்டும் இல்லாமல் அந்த காலகட்டத்தில் என் சில்ட்ரனுக்கு மென்டர்ஸ் கொடுத்தேன். ஏன்னா நம்மக்கிட்ட கேட்க மாட்டாங்க. 12-13 வயசில் பெற்றோரை கீழ்ப்படுகிறது காட்டிலும் மற்றோர் சொல்கிறது கேட்பாங்க. ஸோ நம்மளை எனக்கு சுற்றி நிறைய பேர் இருந்தாங்க, நல்ல காட்லி பீப்புள், எங்களோட வேல்யூஸ் இருக்க பீப்புள். ஸோ அவங்களோட ரிலேஷன்ஷிப் ஏற்கனவே பில்ட் பண்ணிட்டேன். ஸோ நான் வந்து அவங்களையும் இன்வால்வ் பண்ண வச்சேன். ஸோ அந்த ப்ரேயர் மூலம் ஐ வாஸ் டெல்லிங் ஹர் யூ ஆர் நாட் அலோன். ஏன்னா அவ்வளோ அந்த பயம் இருக்கு இல்லையா, you are not alone, you have people around you, women are there, யாருக்கு வேணா நீ கூப்பிட்டு கேட்கலாம் அப்படின்னு அந்த ஃப்ரீடம் கொடுத்தேன் நான். அதனால அதுக்கப்புறம் சர்ச்சில் சபையிலையும் நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ அந்த ரீசனுக்காக தான் நான் அவளுக்கு அந்த ஃபங்க்ஷனே வச்சேன். விமன் ஒரு 10 விமன் வச்சு தான் பண்ணேன், ஃபேமிலிக்குள்ளேயே வச்சு தான். எங்கள் அம்மாவை கூப்பிட்ருந்தேன், என் சித்தியை கூப்பிட்ருந்தேன், மாமியார் எல்லாம் வர முடியலை, அந்த மாதிரி பண்ணேன். ஏன் ஒரு
சடங்குக்காக பண்ணலை, ம் இந்த நாட்டினுடைய கலாச்சாரத்துக்காக பண்ணலை, ம் அதை தேவனுடைய காரியத்துக்காக அவளுடைய வளர்ச்சிக்காகவும் என்னுடைய மன அமைதிக்காகவும் நானும் தனியாக நிற்கலை. இந்த பிள்ளையை வளர்க்கும் போது நான் தனியாக இல்லை, ம் என் கூட அநேக சகோதரிகள் அநேகர் என்ன மாதிரி இருக்காங்க. அவங்க நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் சார்ந்து நிற்கலாம் அப்படின்ற அந்த ஐடியாவோட தான் நான் கொடுத்தேன். கொடுத்தீங்க. இதில் என்னன்னாக்கா இந்த மென்டர்னு ஒரு வேர்டு மென்ஷன் பண்ணீங்களா? நீங்கள் என்னோட மென்டர்ன்றதுனால நீங்கள் இதை எனக்கு சொல்லி கொடுத்து நானும் என் பொண்ணுக்கு இந்த ப்ரேயர் பண்ணேன்ல ஆமா, வீட்டில். correct. நீங்கள் வந்தீங்க, ஆமா. நீங்கள் வந்து பாப்பாக்காக ரியாக்காக இட்ஸ் குட் தட் ஆண்ட்ரியா 2 பேர் வீட்லேயும் ஆண்ட்ரியா தான் இருக்கிறாங்க. ஆ. ஸோ நம்ம ஆண்ட்ரியாக்கும் நீங்கள்லாம் வந்து ஜெபம் பண்ணி அவளுக்கு அனுப்புனீங்கன்னா ரொம்ப பயந்துட்டா. அப்போ நீங்கள் எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணி அவளை அனுப்புனீங்க. இதுதான் அந்த மென்டர் மென்டிக்குள்ளது. ஐ தாட் அதை சொல்லலாம் அப்படின்னு சொல்லி ஆமா, நீங்கள் அது பண்ணுறத பார்க்குறப்போ அதை நம்மளும் நம்ம பிள்ளைங்களுக்கு பண்ணணும். இன்னைக்கு கூட இந்த டாக்குக்கு முன்னாடி வரப்போ இந்த ரைட் ஆஃப் பேசேஜ் பசங்களுக்கு பண்ணணும் அப்படின்னு சொன்னப்போ கூட எஸ், நான் இப்போ ஜாஷுவா எனக்கு வீட்டில் 14 வயசு வந்திருக்கான் அப்படின்னு சொன்னப்போ நீங்கள் அதை பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறீங்க. இதுதான் அந்த மென்டர்ஸ் அது நம்ம மட்டும் இல்லை. பார்க்கறதுக்கு எஸ், நம்ம அது வழி மட்டும் இல்லை, நடத்துறதுக்கு. இன்னொன்று நம்ம தப்பு பண்ணுறோம். பொண்ணு பிள்ளைங்களை நல்லா வளர்க்குறோம், பையனை வரும்போது சில காரியங்கள் சொல்லி கொடுக்குறதில்ல. ஆ அதனால தான் உன்னோட பையன் வந்து எனக்கு நாளைக்கு பொண்டாட்டியை பார்த்துக்கணும்னு அந்த அறிவு இருக்குல்ல, ஆ அதை அப்ரிஷியேட் பண்ணுறேன் நான். ஆ இன்னும் அது மட்டும் இல்லை. ஸோ அது அந்த மாதிரி ஒவ்வொன்றுத்தையும் நான் யோசிச்சு தான் செய்வேன். இது செய்யணுமா செய்ய வேண்டாவா, இது எதுக்கு செய்யணும் அப்படின்னு யோசிச்சு யோசிச்சு செய்கிறனால அவங்க கேள்விக்கு என்னால் ஆன்சர் பண்ண முடியும். ம் இன்னொன்று நான் சொன்ன மாதிரி டைம் அவங்களுக்கு கொடுக்குறனால அவங்க கேள்வி கேட்கும் போது என்ன கேள்வி கேட்டாலும் நான் அசர மாட்டேன். ம் நீங்க ஜட்ஜ் பண்ண மாட்டீங்க இல்லக்கா? அது அந்த சுத்தமா பிள்ளைங்களுக்கு இல்லை. வந்து ஏன்னா தைரியம் அது இருக்கு, என்ன இல்லை, வேணா அம்மாட்ட கேட்கலாம் அப்படின்னு. மனசுக்குள்ளே வச்சிருந்தாலும் என்ன இப்படி கேட்குதுன்னு யோசித்தாலும் அவங்க கிட்ட காமிக்க மாட்டேன், காமிக்க கூடாது. காமிக்கவே ம் மாட்டேன். இன்னொன்று, என்கிட்ட கேட்கலன்னா வேற யார்கிட்ட போய் கேட்க போகிறாங்க? ம் இப்போ என்கிட்ட கேட்கறதுக்கு சங்கோஜப்பட்டாங்கன்னா ம் அவங்களுக்கு நான் தான் சொன்னேன்ல, ஏற்கனவே சபைக்குள்ளேயும் ஃபேமிலிக்குள்ளேயும் ஓல்டர் விமன் இருக்காங்க, ம் அவங்ககிட்ட கேட்கறதுக்கு அனுமதி கொடுப்பேன். நிறைய பெற்றோர் வந்து அந்த அனுமதி கொடுக்கறதில்ல. ம் இன்றைக்கு காலகட்டத்தில் நிறைய தப்புகள் நடக்குது, அதனால் ப்ரொடெக்டிவாக இருக்கும், அது வேற விஷயம். ம் ஆனால் ஓவர் ப்ரொடெக்டிவாக இருக்கக்கூடாது. ஸோ ம் அதனால அந்த விதத்தில் என்னால் பேச முடிஞ்சுது. ரெண்டாவது காரியம், 12 வயசு 13 வயசு வரைக்கும் என்னைய அந்த மாதிரி நடத்தினாங்க, நானும் அந்த மாதிரி நடத்த ஆரம்பித்தேன் என் பிள்ளைங்கள. அதாவது சின்ன பிள்ளைங்க ஆய் ஊயின்னு அதட்டுறது, ம் அதுங்களை வந்து கொஞ்சம் ரெஸ்பெக்ட் பண்ணாமல் இருக்கிறது, ம் என்ன இப்படி பண்ணுற அப்படின்னு கத்துறது, அடிக்கிறது. அதுங்க வந்து என்னோட பிள்ளைங்க ரிபல் பண்ண ஆரம்பிச்சிச்சுங்க 13 வயசில் 14. ம் அப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் அவங்கள வந்து நான் அந்த மாதிரி ட்ரீட் பண்ணக்கூடாது. கோபம் வந்தது இல்லக்கா? அதுங்க வந்து கோபம்லாம் நல்லாவே பேசுறப்போ வந்தது. வர்றப்போ என்னத்தையாவது எதிர்த்து பேசினா திருப்பி டாக் பேக் பண்ணிக்கிட்டே இருந்தா நம்மளுக்கு கோபம் வந்துருது இல்ல? கோபம் வருதுப்பா. ஆனால் இன்னொன்று கற்றுக்கிட்டேன் நான். அது எப்படி வந்து அந்த கிரேஸ் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்தாரு? அந்த கிரேஸா ம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. எதிர்த்து பேசினா எப்படி ரிட்டர்ன் நீங்க சொல்லுவீங்க? அது அதை சொல்கிறேன். என்னன்னா, ஏன் 13 14 15 வயசில் அதுங்க என்னை எதிர்க்கும் போது நான் வந்து ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே இது என்னது? நான் வந்து எங்கள் அப்பா அம்மாவுக்கு அந்த ஸ்டேஜில் ரிபல்லியஸாக இருந்தாலும் நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன், ம் ஹம்பிள் பண்ணிக்கிட்டேன், என்னை நானே தாழ்த்திக்கிட்டேன். ஏன்னா அந்த காலத்தில் யாரும் ஒன்றில் பேச விட மாட்டாங்க. இன்றைக்கி இந்த பிள்ளைங்க என்ன இப்படி பேசுதுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்டப்போ ஆண்டவர் ஒன்று சொன்னார். ம் ரொம்ப இதாக இருந்தது, கஷ்டமாக இருந்தது, ரொம்ப கஷ்டமாக இருந்தது. என்னென்னா, உன்னை நீ தாழ்த்துன்னு சொன்னார், ஹம்பிள் யோர் செல்ஃப். ம் அப்போ சொல்ல நான் ஆண்டவர்கிட்டே சண்டை பசங்க போட்டேன். எதிர்த்து பேசுறப்போ நம்மளை தாழ்த்திக்கணும். நான் ஆனா என்ன சொல்றாங்கன்னே புரிய மாட்டேங்குது இதுல. இல்லை, அதில் நான் ஆண்டவர்கிட்ட சண்டை போட்டேன். இது நல்ல கதையாக இருக்கேன் ஆண்டவரே, ம் எனக்கு மேலே இருந்தவங்க தப்பு பண்ணப்போ இது பண்ணப்போ அவங்களுக்கு கீழே ஹம்பிள் பண்ணுன்னு சொன்னீங்க. ஆ இப்போ இந்த ஜெனரேஷன் வருது, என்னோடைய டர்ன் when they should be humbling themselves under me. ஆ எனக்கு அடங்கி இருந்து நான் சொல்கிறது ஆய் ஊயின் அதட்டுறது, அவங்க வந்து பிள்ளைங்களாம் அடங்கி போகணுன்னா ம் நீங்கள் என்னோடைய டேர்னே கொடுக்க மாட்டேன்றீங்களே. ம் இது வந்து இட் இஸ் வெரி what do you call it, சரியில்லையே. என்னோடைய இதுன்னு எப்போ இருக்குது? ம் எனக்குன்னு எனக்குன்னு ஒரு சீசன். என்னுடைய சீசனே இல்லையேன்னு சொன்னப்போ ஆண்டவர் ஒன்றுமே ஆன்சர் பண்ணல, ஹம்பிள் யோர் செல்ஃப் தான் சொன்னார். ம் நல்ல கதையாக இருக்க. நான் தலையெடுக்கும் போது மட்டும் ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்டப்போ ஒன்றும் சொல்லலை. ம்
ஆனால் ஐ ஹாவ் டு டூ. ஸோ நான் ஹம்பிள் பண்ணிட்டேன். ஐ swallowed மை anger. You ஐ swallowed your swallowed, anger. எஸ், லிட்ரலாக swallow பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டீனேஜில் அவங்களுக்கு வர கோவத்தை நான் தாங்கிக்க வேண்டியிருந்தது. ம். என் பிள்ளைங்களை கேட்டேன்னா நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் இருந்தேன்னு தான் சொல்லுவாங்க, டிக்டேட்டராக தான் இருந்தேன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு தான் அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். ஏன்னா நான் ப்ரீவியஸ் ஜெனரேஷனோட இதை பார்த்துருக்கேன், நான் எப்படி நடந்திருக்கேன்னு எனக்கு தெரியும். அதனால நான் வந்து என்னை தாழ்த்தி ஹம்பிள் பண்ணி அவங்க சொல்கிற காரியங்களை நான் வந்து எடுக்காமல், அதாவது என்னோடய ஹார்ட்குள்ளே ஃபீலிங் இருக்கும், ஆனால் அவங்களுக்கு எதிராக நான் அதை யூஸ் பண்ணலை. அதாவது பெயின் இருந்தது, ஆனால் ரிட்டாலியேட் பண்ண மாட்டேன். நாளடைவாக நான் வந்து அவங்களுடைய வார்த்தைக்கு பின்னாடி இருக்க அவங்க தேடுதல், அவங்களுடைய ஏக்கம், அவங்களுடைய பயங்களை ஐடென்டிஃபை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதில் என் ஹஸ்பண்ட் வந்து ஆக்சுவலாக கொஞ்சம் ரொம்ப பேலன்ஸ்டாக இருந்தார். ஓகே. அவர் வந்து கொஞ்சம் அப்படி கோவம்லாம் படாமல் கொஞ்சம் சாஃப்டாக போகிறாரு. கொஞ்சம் மன்னிப்பு கேட்குற குணம் உண்டு அவருக்கு. ஓகே. அவர் தான் மன்னிப்பு கேட்பார். நாங்கள் 2 பேர் சண்டை போட்டால் கூட இன்ன வரைக்கும் அவர் தான் ஃபர்ஸ்ட்டு கேட்பார். நான் கொஞ்சம் முறுக்கிக்குவேன். ஆனால் பிள்ளைங்கக்கிட்ட ஐ பிகேன் டு ஹம்பிள் மை செல்ஃப். ஒரு ஸ்டேஜில் வந்து ஆக்சுவலாக பிள்ளைங்களும் ஆண்டவர் கிருபையில் எப்படியோ ஹம்பிள் பண்ண ஆரம்பித்தாங்க. எதிர்த்தா கூட கொஞ்சம் நேரம் கழித்து வந்து சாரி கேட்பாங்க. அது அவங்க அப்பாவுடைய குணம் தான் நான் நினைக்கிறேன். ஸோ அந்த சாரி கேட்பாங்க. அக்கா நீங்கள் சொன்னீங்க பசங்க வந்து டிக்டேட்டர் மாதிரி இருக்குங்க, என்னைய கேட்குறாங்க, நீங்கள் நாங்கள் என்ன ரோபாட்டா, நீங்கள் ரோபாக்கிட்ட சொல்கிற மாதிரி எதை எடுத்துங்க, இங்கே படு, இத்தனை மணிக்கு படு, அதை கீழே வைன்னு சொல்கிறீங்கன்னு என்னைய கேட்குறாங்க. இப்போ உள்ள பசங்க வேறு டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் என்னைக்காவது வந்து அவங்கெல்லாம் இப்படி இருக்காங்க, நீங்கள் மட்டும் ஏன் இப்படி இருக்கீங்கன்னு வேறு மதர்ஸை கம்பேர் பண்ணியிருக்காங்களா? அப்படி பண்ணியிருந்தா உங்களுக்கு அது எப்படி இருந்தது? ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நல்லாவே கம்பேர் பண்ணியிருந்தாங்க. நல்லாவே கம்பேர் பண்ணுறாங்க. பொண்ணுங்க வந்து எப்போவுமே ஒரு அளவு கொஞ்சம் இதாக இருக்கு. பையன்க தான் ரொம்ப ஜாஸ்தி அந்த கம்பேரிசன் பண்ணுவாங்க. ஓகே. ஆனால் அந்த நேரத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டேன் என் மனசில். ஆண்டவரே, நான் இவங்களுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணதை இவங்களுக்கு தெரியலையா? நான் எப்படி வளர்க்குறேன்னு தெரியலையா? இது எப்படி இவங்க இப்படி சொல்ல முடியும் அப்படின்னு கேட்க போய், ஆனால் ஆண்டவர்கிட்ட என்னுடைய ரைச்சஸ்னஸை விட்டுட்டேன். நீங்கள் என்னை டிஃபெண்ட் பண்ணுங்க ஆண்டவரே. இன்னொன்று என் மனசில் என்றைக்குமே எப்போவுமே உண்டு, அதாவது ஆண்டவருடைய இது வார்த்தைகளில் சொல்லணும்னு சொல்லலை, பட் ஆண்டவர் அப்படி தானே நம்மளை ட்ரீட் பண்ணார். அதாவது இவர்கள் செய்கிறத என்னதென்று அறியாமல் இருக்கிறார்கள். ஆப்வியஸா அறியாம தானே செய்கிறாங்க, அறியாமையில தான் செய்கிறாங்க. அப்போ வந்து முதிர் வயதில் தேர்ந்தவர்களான நம்ம பெற்றோராகிய நான் தான் அதை வந்து பொறுத்து கொள்ளணும் அப்படின்னு ஒரு இது இருந்தது. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து அது அந்த நேரத்தில் டகார்னு பேசிடுறாங்க. அந்த 13லேருந்து நான் சொல்கிறேன் 21 வயசு வரைக்கும். இது 21. அப்போ அதுவும் 18-19 மாறாதுமா. ஐயோ. 18-19 தான் காலேஜ் போகிறாங்க. இன்னும் ஒரு 2-3 வருஷம் ஆகும் அவங்க டிகிரி முடிக்கணும். 21-22 தான் ஸ்டெபிலிட்டி வருது. அது வரைக்கும் பொறுமையாக தான் நடக்கணும். எனக்கு நிறைய டைம் ஐயோ என்னால் தாக்கு பிடிக்க முடியல. நான் ஒவ்வொரு நாளும் தாக்கு பிடிக்க முடியாமல் தான் இருந்தேன். ஆனால் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோட கிருபைகள் இருந்தது. அவன் ஒவ்வொரு நாளும் எப்படி கடந்து வந்தேன்னு தெரியாது. ஆனால் என் கூட இருந்த நிறைய பேர் இருந்தாங்க, என்னையோட சீனியர் இருந்தாங்க. அவங்க ஒன் ஆஃப் தம் ஷி டோல்ட் மீ ஈவன் திஸ் வில் பாஸ் அப்படின்னா, இதுவும் கடந்து போகும். அந்த நேரத்துல எனக்கு வந்து நான் உயிரோட பிழைப்பேனான்னு அந்த மாதிரி ஒரு இது இருந்தது. நான் பிழைச்சு வருவேன்னா இப்படி இருக்குதே அப்படின்னு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இன்னொன்னு 3 பிள்ளைனாலும் ஒன்று போய் அடுத்தது வந்துன்னா வரிசையா வராங்க. வருஷம் வரும்போது கிட்டத்தட்ட 30 வருஷம் இந்த இது வழியா தான் போயிருக்கேன். ஆனா ஒவ்வொரு காரியத்திலையும் ஆண்டவர் கிருபை கொடுத்தார். ஆண்டவர் வந்து பலன் கொடுத்தார், தாங்கி கொள்கிற சக்தியை கொடுத்தாரு. அதனால நீ கேட்டையில் எப்படி அந்த ஆண்டவரோட அந்த ஐக்கியம் மெயின்டைன் பண்ணீங்கன்னு. என்ன ஆச்சுன்னா, நான் வந்து நடுவில் சில சமயம் முடிஞ்ச வரைக்கும் எப்பப்போ முடியுமோ ப்ரேயர், பைபிள் ரீடிங், டாக்கிங் டு மென் அண்ட் விமன் ஆஃப் காட் அதெல்லாம் மாட்டார காலையில் 5 மணிக்கு எழுந்துச்சு ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். அப்போ தான் குவையட்டாக இருக்கும் மைண்டு, பாடி
எல்லாமே எல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க. எப்படியும் 6:30க்கு தான் எந்திரிப்பாங்க. ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் குவைட்னஸ் ஆஃப் ஸ்பிரிட்ல ஆண்டவர்கிட்ட இருந்து முடிஞ்சது. அப்புறம் அந்த குவைட்டா இருக்க நேரத்தில் ஆண்டவர் பேசினாரு. ஆண்டவர் தைரியம் கொடுத்தாரு, வசனங்கள் கொடுத்து ப்ராமிஸ் கொடுத்தார். ஸோ அந்த அந்த இதை நான் விடவே இல்லை. அது மட்டும் இல்லை, எப்போவுமே எப்போ டைம் கிடைக்குதோ ட்ரெயினில் போகும்போது, பஸ்ஸில் போகும்போதோ, கேபில் போகும்போதோ அந்த அந்த ஐக்கியத்தை ப்ரையாரிட்டி பண்ணிக்கிட்டே நான் ஒன்று பண்ணுவேன்க்கா. குக்கிங் பண்ணிட்டு இருக்கப்போ கிச்சன்ல வந்து ஆடியோவில் ஆன் பண்ணி விட்டுருவேன்க்கா. அந்த மாதிரி கேட்டுட்டே பண்ணுறதும் நம்மளுக்கு வந்து ரொம்ப இருதயத்தில் அந்த நேரத்தில் இதாக இருக்கும். இன்னொன்று ஒன்று கண்டுபிடிச்சேன், அதுவும் நீங்கள் தான் சொல்லி கொடுத்தீங்க. யாராவது டென்ஷனாக பேசிகிட்டு இருக்கப்போ முன்னாடி அமைதியாக நின்று ஜெபிக்கணும். அந்த நம்ம அந்த ஃபாதர்ஹுட் மதர்ஹுட் அது படித்தோம்ல, அந்த செஷன் ஒன்று. ஸோ அதில் வந்து நீங்கள் யாராவது டென்ஷனாக பேசிகிட்டு இருந்தாங்கன்னா உள்ள அவங்களுக்காக ஜெபிக்க ஆரம்பிக்கணும், அவங்கள பிளஸ் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு அது ஒன்று ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சது கூட ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுக்கா எனக்கு வீட்டில் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுறதுக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இன்னொன்று இப்போ நீங்கள் சொன்னீங்க டீன்ஸை வளர்க்குறதுல போராடிங்க. இன்றைக்கி உங்கள் பிள்ளைங்க வந்து அடல்ட், கல்யாணம் முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு அவங்க அந்த சொன்ன வார்த்தைக்கு பதிலாக அந்த வார்த்தைகள் இப்போ எப்படி மாறி இருக்கு? எப்படி நீங்க இந்த மதர்ஹுட்டை செலிப்ரேட் பண்றீங்க? அதுக்கு முன்னாடி இன்னொன்னு சொல்றேன். அந்த பிள்ளைங்க வளர 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 ஆண்டவரோட வைக்கப்பட மட்டும் இல்ல, ஆண்டவருக்கு அவங்க வாழ்க்கையில இடம் விட்டு கொடுக்க வேண்டியிருந்தது. ஏன்னா ஒரு ஸ்டேஜில் வந்து அவங்களுக்கும் கர்த்தரை அறிஞ்சாங்க, அவங்களுக்கும் மென்டர்ஸ் இருக்காங்க. ஸோ திஸ் இஸ் வாட் வி வாண்ட் டு டூ அப்படின்னு சொல்கிறப்போ அவங்களுக்கு நான் ஸ்பேஸ் கொடுக்க வேண்டியிருந்தது. ஓகே, அது கஷ்டமாக தான் இருந்தது. ஏன்னா நம்ம ஏற்கனவே ஒன்று பிளான் பண்ணி மைண்ட் இப்படி தான் போவாங்க அப்படின்லாம் நினச்சி பிளான் பண்ணுறோம். ஆனால் அந்த பிள்ளைங்க எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிச்சுங்க. எக்ஸ்ப்ளோர் பண்ணி சில காரியங்கள் பண்ண ஆரம்பிக்கப்போ எங்களுக்கு ஆண்டவர் இதை காண்பிக்கிறான்னு சொல்கிறப்போ ஐ ஹேட் டு ட்ரஸ்ட் தெம், ஐ ஹேட் டு ரிசீவ் இட். பின்னாடி ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரே இது சரியில்லைன்னா மாற்றி போடுங்கன்னு ஜெபம் பண்ணேன். ஆனால் அவங்கள வந்து நான் எதிர்க்கலை, அவங்கள வந்து டிஸ்கரேஜ் பண்ணல. வேறு விதமாக அவங்க தப்பாக ஏதாவது செய்ய போகிறாங்கன்ற மாதிரினா நம்பர் 1 ஜெபம் பண்ணுவேன். நம்பர் 2 லேசாக சொல்லுவேன். அதுக்கு வந்து எனக்கு ஒரு வசனம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக எப்பயும் ஞாபகம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்தில் when you speak, 4ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், when you speak as the oracles of God. அதாவது நீ பேசும்போது தீர்க்க தரிசனம் மாதிரி பேசணும். அப்படின்னா நான் கோவத்தில் எதை பேசுகிறேனோ அது என்ன ஆகும், பசங்க மேலே வரும். அந்த கோபம் வரும், சபிக்கிற அளவு கூட சில சமயம் கோபம் வரும், வராமல் இல்லை. ஆனால் அதை நான் என் வாயை கட்டுப்படுத்தி கொண்டு மனசையும் கட்டுப்படுத்தி, இல்லை இதை என் பிள்ளைங்க வந்து நான் பண்ண மாட்டேன், நாளைக்கு இதே அவங்களுக்கு மேலே வரும் அப்படின்னு. 2வது, பிசாசானவன் அவங்க வாழ்க்கையில் விளையாடும்போது அவங்களுக்குள்ளே விளையாடும்போது நான் அதை வந்து அவங்கள விட்டு கொடுக்கல. டீனேஜ் ஏஜில் நிறைய அந்த கோவங்கள்னால நம்மளுக்கு காரியங்கள் எப்படியோ போட்டேன் அப்படின்ற மாதிரி வரும்போது நான் நோ, ஐ டோல் டெவல் நோ மை சில்ட்ரன், ஐ வில் நாட் டூ தட் டு மை சில்ட்ரன். என் சில்ட்ரனுக்காக நான் போராடி ஜெபம் பண்ணியிருக்கேன். பிசாசை அவன் கையை எடுன்னு சொல்லி ரொம்ப ஜெபம் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம பேசுகிற வார்த்தைகள் வந்து நம்ம பேசும்போதே நான் ஜெபம் பண்ணிட்டு பேச வேண்டியிருக்கு. இது ஒரு செய்யும் போதோ ஏதோ சொல்லும் போதோ ஆண்டவர்கிட்ட கேட்டு சொல்லணும், செய்ய வேண்டியிருந்தது. செய்ய வேண்டியிருக்கும் போது அப்போ நமக்கு வந்து தேவனுடைய வல்லமையினால் பேசும்போது அந்த வார்த்தை ஒழுங்காக ஒர்க் பண்ணும். ஸோ கான்ஸ்டண்ட்டாக இன்னும் போக போக தான் கர்த்தரோட ஐக்கியப்படணும். அது மட்டும் இல்லை, இப்போ எனக்கு ஓல்டர் ஆகும்போது எனக்கு இந்த பொண்ணை பிடிச்சிருக்கு, இந்த பையனை பிடிச்சிருக்குன்னு சொல்லும் போது என்ன சொல்ல முடியும்? அதானே, எப்படி சமாளிச்சிங்க? அப்பயும் சமாளித்தேன். முதல்லையே நான் வாட்ச் பண்ணேன், தான் கண்ணு குத்தி பாம்பா பார்த்துட்டு இருப்பேன்ல. ஸோ எனக்கு முன்னாடியே தெரியும். ஒரு நாள் என் பையன் வந்து ஒரு காரியத்தை சொன்னான். நான் வந்து அதுக்கு முன்னாடி ஒரு 3 மாதம் முன்னாடியே ஆண்டவர் என்கிட்ட பேசிட்டார் அதை கொடுத்துட்டு. அப்போ நான் சொன்னேன், ஐ நோ ஆல்ரெடி. ஹவு டு யூ நோ அப்படின்னு கேட்டான். ஹவு டு யூ நோ? ஐ செட் பிகாஸ் காட் டோல்ட் மீ. ஸோ அந்த மாதிரி நான் பேச அவங்களுக்குள்ளே சரி அம்மா வந்து
சொன்னாங்கன்னா ஜெபம் பண்ணாமல் செய்ய மாட்டாங்க. ஒரு காரியம் வந்து சொன்னாங்கன்னா அது ஆண்டவருடைய சித்தப்படி தான் சொல்கிறாங்கன்ற அந்த தைரியம் அவங்களுக்கு எப்பவுமே இருந்து. அம்மா ஆண்டவரோட அந்த அம்மாங்களுக்கு இருக்கிற அந்த உறவு பிள்ளைங்க வந்து அம்மாவை இன்னும் அதிகமாக ரெஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய தூண்டுகோலாக இருந்திருக்குது. ஆமாம், அதே நேரத்தில் நான் அதை சொல்ல என்னுடைய ஜென்ம சுபாவத்தை நான் வெளியே விடக்கூடாது. அது ரொம்ப கேர்ஃபுல்லாக. இன்னொன்று, நான் வந்து மற்றவங்க என் பிள்ளைங்களை பற்றி ஏதாவது சொன்னால் அதை நான் ஏற்றுக்க மாட்டேன். அதாவது அவங்க வந்து இல்லை என்ன இந்த இதில் போடுறீங்க அப்படின்னு நான் வந்து எனக்கு ஏற்கனவே ஜெபம் பண்ணி ஆண்டவரே இந்த ஒவ்வொரு பிள்ளையோடைய உங்களோட பிளான் என்ன அந்தக்குள்ளே தான் நான் நடத்த பார்த்தேன். என்னுடைய பிளான் போயிடுச்சு. ஒரு நடுவில் ஒரு ஆண்ட்ரியா 12வது படிக்கும் போதே அது போயிடுச்சு. நாங்கள் வச்சுருந்த பிளான். we had to let go. It was very difficult for both of us. அந்த பிளானை விட்டுட்டு தேவன் அவங்களுக்காக வச்சிருக்க பிளானை நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க அதில் எக்ஸ்ப்ளோர் பண்ணி போக போக அவங்க தேவனோட ஐக்கியப்பட்டு எங்களுக்கு ஆண்டவர் இதை தான் சொல்கிறான்னு சொன்னப்போ we had to trust them. We had to give them freedom. மேல் நம்பிக்கை சொன்ன வார்த்தைகள். ஆமா, அப்பதானே அவங்களை எனக்கு ஆண்டவர் என்ன சொல்லுவோம், பிள்ளைகள் என்னால் போதிக்கப்படும்னா அவர் அவங்களுக்கு போதிக்கும் போது நம்ம அதை விட்டு கொடுக்கணும். என் மூலமா தான் பேசணும்னு இல்லையே, ஆண்டவர் அவங்களுக்கு டைரக்டா பேசுவாங்க. நம்ம வச்சிருக்க பிளான் தான் அவங்கள ஃபுல்ஃபில் ஆகணும். நம்ம நினைக்கிற அந்த குணத்தையே முதல்ல நம்ம மாற்றணும். நம்ம நிறைய மாறினாலே நம்ம பிள்ளைங்களை வளர்க்குறது ஈஸியாயிடும். அதுதான் மெயின். ஆண்டவர் பிள்ளைங்க மூலம் நம்மளே உருமாற்றுகிறார், டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொண்டாடுறார். நம்ம மாறிக்கிட்டே தான் இருக்கணும். மாறிக்கிட்டே இருந்து அவரை மாதிரி குணாதிசயம் உள்ளவங்களாம் மாறிக்கிட்டே இருக்கும்போது பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்க அதை பார்க்குறாங்க, அவங்களும் அது மாறுறாங்க. அது மட்டும் இல்லை, நிறைய காரியங்கள் வீட்டில் வந்து நான் எங்கள் பிள்ளைங்களுக்கு பண்ணது என்னென்னா, எல்லாத்தையுமே உடனே கொடுக்க முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொடுத்தது இல்லை, கொடுக்க முடியாது வேற. அப்போ என்ன சொல்லுவோம், நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்க. ப்ரேயர் பண்ணி நிறைய காரியங்கள் எங்கள் வீட்டுக்குள்ளே வந்திருக்கு. அது ஒரு டிவியாக இருக்கட்டும், ஒரு பைக்காக இருக்கட்டும், ஒரு லேப்டாப்பாக இருக்கட்டும், ஒரு மைக்ரோவேவாக, எல்லாமே ஜெபம் பண்ணி வந்தது. அப்போது ஒரு நாள் என் பையன் சில காரியம் கேட்டான். அவங்க அப்போ வந்து நான் சொன்னேன், அது எப்படி அது எப்படி இது முடியும் அப்படிங்கிற. நான் சொன்னேன், பார் நம்ம வீட்டை சுற்றிப்பார், இது யார் கொடுத்தா, ஆண்டவர் கொடுத்தாரு, உனக்கே தெரியும். இது யார் பண்ணா, ஆண்டவர். இவ்வளோ தூரம் நடத்தின எபனேசர் இனிமேல் நடத்த மாட்டாரா? கண்டிப்பா. ஸோ அவங்க வந்து தேவனை எக்ஸ்ப்ளோர் பண்ண நாங்கள் விட்டு கொடுத்தோம். அவங்க தேவனை அறியறதுக்கு விட்டு கொடுத்தோம். அவங்க தேவனுடைய சத்தம் கேட்டு எங்ககிட்ட இதுதான் ஆண்டவர் எங்களுக்கு சொல்கிறான்னு சொல்லுவோம், அதை நம்பி நாங்கள் அனுப்பினோம். ஆனால் பின்னாடி இருந்து ஜெபம் பண்ணோம். அவங்கள எதுக்கலை, ஓகே கோ ஹெட் அப்படி தான் இது பண்ணோம். ஆனால் அதை வந்து நாங்கள் டெஸ்ட் பண்ணோம். ஆண்டவர் இது கரெக்டாக, இது ஆண்டவர் தானா, ஜெபம் பண்ணியிருக்கேன், ஆண்டவர் இதை உம்முடைய சுத்தம் இல்லைன்னா விலக்கி போட்டுருங்க. அவங்கள எதிர்க்க மாட்டோம், ஆனால் விலக்கி போட்டுருங்க. சில காரியங்கள் விலக்கியிருக்காரு, நிறைய காரியங்கள் அவங்க சொன்னது தான் கரெக்டாக இருந்தது. அதனால நாங்கள் தேறினவர்களாக மாறினோம். அந்த தேர்ச்சினால தான் இன்னைக்கு மற்றவங்களுக்கு பேச முடியுது, கவுன்சிலிங் கொடுக்க முடியுது. நாங்கள் வளைஞ்சு கொடுத்து, அதான் சொன்னேனே, அந்த குழந்தை பிறந்ததுலேருந்து நான் தான் உருமாறிக்கிட்டே இருந்தேன். அவங்க உருமாறுறது எப்படின்னா, நம்ம உருமாறும் போது அவங்களும் உருமாறுவாங்க. அடுத்தது இன்னொன்று என்ன, பிள்ளைகள் வளர்ந்து வந்து ஒரு 21, 22 ஆகும்போது அடல்ட் ஆகுறாங்க. 23 ஃபுல் அடல்ட். அந்த ஃபுல் அடல்ட்ஹுட் ஆகும்போது we began listening to them also. எப்படி வந்து ஒரு வார்த்தை வந்து மற்றவங்க சொன்னால் இது தேவனுடைய வார்த்தை நடக்கும், அதே மாதிரி பிள்ளைங்கள் சொல்கிற சில அறிவுரைகளை நாங்கள் எடுக்க ஆரம்பித்தோம். இன்னைக்கு என் பிள்ளைங்களை கேட்காம நாங்கள் செஞ்சதில்லை, செய்ய மாட்டோம். ஏன்னா எல்லாமே ஒரு 30 years 25 years ஆயிட்டாங்க. ஸோ பிள்ளைங்க ஒரு காலத்தில் நம்ம பிள்ளைங்க நம்மளுக்கு கீழ்ப்படைஞ்சாங்க, இன்னொரு காலத்தில் நம்ம பிள்ளைங்களோட கீழ்ப்படியலை, பிள்ளைங்களுக்கு சப்மிட்டிவாக இருக்கணும். அப்போ எந்த காரியம் செய்கிறது முன்னாடியும் பிள்ளைங்களோட டிஸ்கஸ் பண்ணி இதை செய்யலாமா பண்ணுறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக. ஆமாம், இப்போ ஒரு மைக்ரோவேவே வாங்கணும்னா பிள்ளைங்களுக்கு எதுப்பா பெட்டர், நீங்கள் ரிசர்ச் பண்ணி சொல்லுங்கம்மா, அப்புறம் நான் பார்த்து சொல்கிறேன் அப்படின்வாங்க. சரின்னு பண்ணிவிட்டு அப்புறம் பண்ணுவாங்க. இது என் பிள்ளைங்க மட்டும் இல்லை, இன்றைக்கி பிள்ளைங்க வெளிநாட்டில் இருக்குது, மற்றவங்களும் பக்கத்தில் இருக்காங்க. ஸோ அவங்களும் இது பண்ண. ஸோ இன்றைக்கி நீ கேட்ட கேள்விக்கு சொல்லணுன்னா, இன்னைக்கு கடந்து வந்த பாதையை பார்த்துட்டாங்க பசங்க. என்ன சொல்றாங்க இப்போ, அந்த டிக்டேட்டர் மதர் இப்போ என்னவாயிட்டாங்க? அது டிக்டேட்டர் மதர்னு தெரியும், ஆனால் இன்னைக்கு அதோடைய ஃப்ரூட்ஃபுல்னஸ், அதோடைய
இம்பார்ட்டன்ஸ் அதனால வந்த பயனை அவங்க பார்த்துட்டாங்க. அதனால இன்னைக்கு நாங்கள் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கிறது என்னன்னா, சில்ட்ரன் ஆர் வெரி தேங்க்ஃபுல் டு அஸ். சூப்பர். நிறைய பிள்ளைங்க வந்து இந்த ஸோ அந்த கடினமான அந்த வார்த்தைகள் எல்லாம் ஆண்டவர் சில வருடங்களில் அதை மாற்றி போட்டு நம்மளுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி கொடுப்பாரு. ஆனால் நம்ம இருக்க வேண்டியதில் ஸ்டர்னாக இருக்க வேண்டியதில் நம்ம இருந்து தான் ஆகணும் தாய்மார்கள். அது மட்டும் இல்லை, அவங்க அந்த நேரத்தில் கோபத்துலேயோ ஆகாங்க ஏதோ ஒரு இதில் அந்த டீனேஜில் ஆங்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதில் சொல்கிற கருத்து பெருசாக மனசுக்குள்ளே போட்டுட்டு பின்னாடி ரிவெஞ்ச் எடுக்கக்கூடாது. கூடாது. நிறைய பெற்றோர் எடுக்கிறாங்க. ஃப்ரீடம் கொடுத்து அவங்கள இன்னொரு ஒரு ஸ்டேஜில் மேலே அவங்கள மதிக்க கற்றுக்கணும். பிகாஸ் தி அடல்ட்ஸ். இதை இப்போ சபையிலையோ வெளியிலேயோ போகும்போதோ நம்மளோட ஒர்க் பண்ணுறவங்களே வச்சுக்கோங்க, அவங்க சொன்னால் கேட்குறோமே, அதே பிள்ளைங்கன்னு வந்தால் மட்டும் நம்ம கேட்க மாட்டேன்றோம். எப்படி நம்ம வந்து பிள்ளைங்க மேலே அக்கறையாக இருந்தாலும் நம்ம சொல்கிறத பிள்ளைங்க எடுத்ததோ அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் வயசாகும்போது ஒரு 55 அப்படி ஆகும்போது பிள்ளைங்க வந்து தலையெடுத்த பிறகு 21, 22, 23 வரும்போது நம்ம அவங்கள வந்து மதிக்க கற்றுக்கணும். அவங்க சொல்கிறத கேட்க கற்றுக்கணும். நம்மளுக்கு விருப்பம் இருக்கோ இல்லைனாலும் நம்ம மாற கற்றுக்கணும். இப்போ இந்த மாற்றுதல்னு சொல்கிறது நம்ம என்ன பண்ணிடுறோம், ஒரு 55, 60 வயசானோன்னு மாறுறதை நிறுத்திடுறோம். ஆனால் டிரான்ஸ்ஃபர்மேஷன் மறுரூபம் ஆகிறதுன்னு சொல்கிறது ஒரு நாள் இல்லை, அது ஒவ்வொரு டேலையுமே நம்ம புதுப்பிச்சு நம்ம புலிக்குள்ள இறங்குற வரைக்கும் இல்லை ஆண்டவர் வர வரைக்கும் நடக்கணும். அப்போது ஒவ்வொரு காரியத்தையுமே நம்மளை மாற்றிக்கொள்றதுக்கு நம்ம வச்சுக்கிறோம். ஸோ நான் எப்படி சொன்னேன், குழியில் இறங்குற வரைக்கும் மதர், அதே மாதிரி ஒவ்வொரு சீசன்லேயும் நான் மதராக இவால்வ் ஆகணும் கட்டாயமாக. ஏன்னா சின்ன வயசில் நடத்துன மாதிரி பிள்ளைங்களை டீனேஜில் நடத்த முடியாது, டீனேஜில் நடத்துகிற மாதிரி அடல்ட்ஹுட்டில் நடத்த முடியாது, அடல்ட்ஹுட்டில் நடத்துன மாதிரி கல்யாணம் ஆன பிறகு நான் நடத்த முடியாது. ஒவ்வொரு ஸ்டேஜிலும் நம்மளே இவால்வ் ஆகி நம்ம க்ரோ பண்ணணும். அப்படி க்ரோ பண்ணலைன்னா பிள்ளைங்களுக்கும் நம்மளுக்கும் முட்டிக்கும். ஓகே. மேஜர் இதில் ஆஸ் அ மதர்ஹுட் இஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன். குழந்தை பிறந்த தாய்மார்கள் இந்த மதர்ஹுட்டில் வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பெரிய விஷயம், நம்ம எப்பவுமே இவால்வ் ஆகிட்டு தான் இருக்கிறோம், உருமாறிக்கொண்டே தான் இருக்கணும். அப்பதான் குடும்பத்துல அதை கட்டி எழுப்ப முடியும், பிள்ளைங்க ஜென்ரேஷனும் நல்லா இருப்பாங்க. அதை நீங்க என்ன புரிஞ்சு கொள்ளணும்னா, ஏன் நம்ம புரியறதில்லைன்னா, சில்ட்ரன் வந்து இன்னைக்கு இருக்காங்க, நாளைக்கு வளர்ந்து அவங்க தங்க குடும்பம்னு ஆயிரும். ஆனா ஆண்டவரோட நடக்கிற காரியம் மாறாது. அவர் வர வரைக்கும் நம்மளை ரட்சிப்புக்குள் நடந்து கடைசி வரைக்கும் அவருக்கு உத்தமமா இருக்குல்ல, அவர்கிட்ட தானே நம்ம அவருக்கு தானே கணக்கு ஒப்புவிக்கணும். அது மட்டும் இல்லை, நம்மை தன்மை மாதிரி உருமாற்றுகிறார், அவருக்கு ஒத்த சாயலாக மாற்றார். அப்போ மதர்ஹுட் இஸ் ஆல்சோ அ டூல் இன் தட். பீயிங் அ ஒய்ஃப் or wifehood is also a tool for God. இல்லை, இப்போ பசங்களோட இவ்வளோ நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க, டைம் பண்ணியிருக்கீங்க, எல்லாம் ஓகே. அது வந்து உங்களோட கணவரோட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுல அது எப்படி இருந்துச்சு? அது ரெண்டை எப்படி பேலன்ஸ் பண்ண முடிஞ்சது? ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. கஷ்டமாக இருந்ததா? அண்ணனை விட்டிங்களா? பிள்ளைங்க சில சமயம் விட்டுட்டு பிள்ளைங்களை பார்க்க வேண்டியது. ஏன்னா இன்னைக்கு இருக்க காலத்தில் 3 பிள்ளைங்களுமே வீட்டில் இல்லை, அண்ணனும் நானும் தான். அதுக்காக ஃபுல்லாக டோட்டலாகவும் விடலை. ஏன்னா அவருக்கு கொடுக்க வேண்டிய சில அட்டென்ஷன் கொடுத்து தான் ஆகணும். ஆனால் அவரும் நானும் சேர்ந்து தானே குழந்தைங்களை வளர்க்கணும். அவரும் அப்படி ரொம்ப ஒன்றும் டிமாண்ட் இருந்தது. ஆனால் அவரும் பிள்ளைங்களை வளர்க்குறனால அவருக்கும் தெரியாது, அவருக்கு தெரிஞ்சுதா தெரியலையான்னு எனக்கு தெரியல. ஆனால் அவரும் அந்த ஸ்டேஜில் அவருக்கும் இருந்ததுல, சம்பாதிக்கணும், பிள்ளைங்களை வளர்க்கணும், இதை பண்ணணும், ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு அவருக்கும் அந்த ப்ரெஷர்ஸ் இருந்தது. ஆனால் அப்புறம் நெக்லெக்ட் பண்ணலை. எப்படின்னா, நம்ம சபையில் வந்து NLAGயில் நம்ம இந்த மேரேஜ் என்ரிச்மெண்ட் கோர்ஸ்ன்னு நடத்துகிறோம், ஆல்ஃபா மேரேஜ் கோர்ஸ். நான் தான் அதுக்கு கோஆர்டினேட்டராக இருந்தேன். இப்போ நிறைய பேர் இருக்காங்க, அதனால் நடக்குது. அதை நடத்தும் போது, கோஆர்டினேட் பண்ணும் போது லீடர்ஸ் இருப்பாங்க, அவங்கள நான் ஃபெசிலிட்டேட்டர், லீடர்ஸ் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைம் நடத்துவாங்க. நம்ம அந்த முடித்த உடனே கடைசி செஷன் எப்போவுமே நம்ம 2 செஷன் வெளியில் போவோம். அது ஒரு நல்ல ரிசார்ட் அப்படி போவோம். அப்போ வந்து நானும் அவரும் இப்போ கட்டாயம் போவேன். நான் தானே ஃபெசிலிட்டேட்டர், கோஆர்டினேட்டர், ஸோ கட்டாயம் நான் போவேன், இவரை விட மாட்டேன். அப்போ அண்ணனோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு அந்த டைம் தான் அவர் டைம் டுகெதர் அந்த இதில். அப்போ பிள்ளைங்களை விட்டுட்டு தான் போவோம்.
ஒன்று பிள்ளைங்க தனியாக இருக்க கற்றுக்குச்சுங்க, இல்லைன்னா எங்கள் அப்பா அம்மா பக்கத்தில் இருந்தாங்கன்னா பார்ப்பாங்க, இல்லைன்னா ஒரு ஸ்டேஜ் தானோன்னு அவங்க 3 பேருமே தனியாக இருந்துக்குவாங்க. நாங்கள் ஒரு ஃப்ளாட்டில் இருந்தனால பக்கத்தில் நெய்பர்ஸ் வந்து நான் நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்தனால எல்லோரும் பார்த்துக்குவாங்க. இன்னும் நம்ம போகிறது ஒரு நாள் மார்னிங் போயிட்டு அடுத்த நாள் வந்துடுவோம்ல ஈவினிங். ஸோ ஒரு நைட் தானே, அதனால அவங்க பார்த்துக்கொண்டாங்க. மெய்ட் சர்வெண்ட் இருந்தது, வந்து செஞ்சு வச்சுட்டு போயிடுவாங்க. நைட்டு வந்து பக்கத்து வீட்டிலலாம் சொல்லிட்டு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அண்ட் கிரைஸ் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு போயிட்டு வந்துடுவேன். அதை கட்டாயம் விட்டுட்டு ஓடிடுவேன் நான். அப்போ அண்ணனுக்கும் நீங்கள் டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணுறது அதெல்லாம் பண்ணிட்டு தான் நான் பிள்ளைங்களை ஆண்டவர் கொடுத்துருந்தாரு. பிள்ளைங்களை கட்டிக்கிட்டு அழுகும் இல்லை, ஏன்னா கட்டிட்டு அழுகல. ஆமாம், சீரியஸாக நிறைய பேர் நாங்கள் பார்க்குறதா தான், புருஷனுக்கு கொடுக்க வேண்டியதை புருஷனுக்கு கொடுத்து தான் ஆகணும். அந்த டைம் கொடுத்து அந்த பில்ட் பண்ணி தான் வரணும். அப்படி பண்ணியுமே நாங்கள் வந்து அவருடைய ரிட்டையர் டைமில் என்னுடைய இதில் டைம்லேயே வி ஃபவுண்ட் இட் டிஃபிகல்ட். சில்ட்ரன் வீட்டை விட்டு வெளியே போனப்போ இட் டுக் அஸ் 1 year to align ourselves to one another. ஏன்னா பிள்ளைங்களை சுற்றியே வாழ்க்கை இருந்துருச்சா, வாழ்க்கை பிள்ளைங்களை சுற்றின்னு இல்லை, ஃபோக்கஸ் வாஸ் ஆன் தெம். அப்போது அதுக்கப்புறம் இட் டுக் அஸ் சம் டைம். அதாவது கல்யாணம் ஆன புதுசில் அலைன் பண்ணுங்கிறத காட்டிலும் இந்த 50 + 60 அலைன்மெண்ட் ரொம்ப ஜாஸ்தி. அதாவது எம்டி நெஸ்ட் பீரியடில் ஜாஸ்தி அலைன் பண்ண வேண்டியிருக்கு. ஏன்னா அப்பயும் ஹம்பிள் பண்ண வேண்டியிருந்தது. ஒருத்தர் நான் மட்டும் இல்லை, அவரும் நானும் 2 பேரும் ஒரு புதிய ஒன்னஸ்குள்ளே வர வேண்டியிருந்தது. முதல்ல கல்யாணம் பண்ண நேரத்தில் பண்ணது குயிக்காக பண்ணிடலாம், ஏன்னா அந்த இளமையின் காலம், புதுசாக கல்யாணம் பண்ணது எல்லாம். ஆனால் இப்போ பண்ணது கஷ்டப்பட்டோம். 1 year கஷ்டப்பட்டேன். ஜெபம் பண்ணி என்னையே தேத்தி கவுன்சிலிங் கேட்டு மற்றவங்ககிட்ட பேசி, அப்புறம் அவரும் அட்ஜஸ்ட் ஆகி நானும் அட்ஜஸ்ட் ஆகி இப்போ we are both together as one. ஆனால் it took us 1 year. எனக்கு 1 year ஆச்சு, அவருக்கு தெரியல, எனக்கு 1 year ஆச்சு. it took me lot more time. அப்போ வந்து பிள்ளைங்களோட வாழ்க்கையிலேருந்து ஸ்டெப் பேக் பண்ணி இவர் மேலே கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியிருந்தது. பிள்ளைன அதான் சொன்னேன், பிள்ளைங்களை கட்டிக்கிட்டு அழக்கூடாது. குழந்தைங்க கல்யாணம் ஆயிடுச்சு, வெளியூர் போயிடுச்சுன்னா பொழுதுக்கும் அங்கேயே இருக்கக்கூடாது நோக்கம். புருஷன் ஒருத்தர் இருக்கார்ல, கணவன் இருக்கார்ல, கணவனை பார்க்க வேண்டாவா, கணவனோட ஐக்கியப்படுவான். இப்போது வேறு விதமாக we are enjoying life. நிறைய பேர் கேட்குறாங்க, ஐயோ பிள்ளைங்க இல்லையே, நீங்கள் கஷ்டமாக இல்லையா? நான் சொன்னேன், ஏன் ஒன் வே கஷ்டமாக தான் இருக்குது, பசங்க பக்கத்தில் இல்லையே அப்படின்னு. ஆனால் இன்னொரு வே ஐம் வெரி ஹாப்பி. ஏன்னா சண்டை சச்சரவு இல்லை வீட்டில். இந்த 3 பேருக்குள்ளே நடக்கிற சண்டையோ, நம்மளுக்கும் அவங்களுக்கு நடக்கிற சண்டையோ எதுவுமே இல்லை. குவைட்டாக தானே இருக்குது வீடு. அந்த ரெஸ்ட்ஃபுல்னஸ் இருக்குது. இப்போ நீங்கள் கேட்ட முதல்ல கேட்டது போக போக ஈஸியாக இருக்குமா அப்படின்னு கேட்டது, இதில் தான் ஈஸியாக இருக்கும். வளர வளர நம்ம வந்து அவங்க பின்னாடி ஓடி போய் சாப்பாடு ஊட்டுறது அப்படி பார்க்காம they are able to take care of themselves. ஆனால் நம்ம வந்து அவங்கள நம்ம இருதயத்தில் தாங்கி, ஜெபத்தில் தாங்கி, அந்த சுமை குறையாது, இன்க்ரீஸ் தான் ஆகும். ஏன்னா நல்ல குடும்பங்கள் கட்டணும், அவங்க சரியான பாதையில் போகணும், வழி தவறக்கூடாது. நல்ல அப்பப்போ வேலையில் என்ன பிரச்சனை வந்து நம்மளை தான் கூடுவாங்க, ஜெபம் பண்ணுங்கன்னு. டவுன்லோட் பண்ணால் நம்ம தான் இருக்கோம். அடுத்தது சரியான துணையை தேர்ந்து கொள்ளணும். சரியான வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கணும்னா கல்யாணம் பண்ணும்போது கண்ட இடத்துல போய் கல்யாணம் பண்ணாரு, சரியான வாழ்க்கை துணையை பண்ண, இதெல்லாம் தான் நம்மளோட பேர்டன் ஆகும். ஸோ எல்லா நேரத்துலையும் நம்ம கூடவே தான் இருக்கிறோம். ஆப்வியஸ்லி ஒன்லி ஃபிசிக்கலாக இருக்க மாட்டோம், மென்டலி இமோஷ்னலி. அவங்கக்கிட்ட அந்த கேட்ட அந்த ஒரு கொஸ்டின் இன்னும் அட்ரஸ் பண்ணலக்கா. இந்த பசங்க வந்து டிஃப்ரெண்ட்டான விஷயங்களை ட்ரை பண்ணணுன்னு இருக்கப்போ பேரண்ட்ஸ் எங்கே நிற்கணும் அதில்? ஓகே, அந்த விஷயத்தில் நான் இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு ஹேர் கட் பசங்க அப்படி கூட வச்சுக்கோங்க, இல்லை ஒரு சீரீஸ் உட்காந்து பார்க்கணுன்னு யோசிக்கிறாங்க, இல்லை ஏதோ ஒன்று புதுசாக இப்போ ட்ரெண்ட், அதுவும் இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு நிறைய ப்ரெஷர்ஸ் இருக்குது, வேர்ல்ட் ப்ரெஷர்ஸ். அப்போ பேரண்ட்ஸ் எங்கே நிற்கணும்? அவங்க ஓகே, நம்மளுக்கு அது எனக்கு அது ரொம்ப நானும் ஐ ஹவ் கான் த்ரூ இட். ஐ ஹவ் கான் த்ரூ ஆல் ஆஃப் இட். கப்புள் ஆஃப் இது சொல்கிறேன். நான் ஒரு காலத்தில் நகை போடாமல் இருந்தேன். அப்போது ஆண்ட்ரியா வளர்கிறப்போ டீனேஜ் வரும்போது நகை போடணுமா வேணாமான்னு ஒரு பண்ணேன். நான் பகுத்தறிஞ்சு கேட்டு டிசைட் பண்ணேன், ஓகே இதில் தப்பு கிடையாதுன்னு சொல்லிட்டு போட விட்டேன். அது ஒரு டிசிஷன். ஸோ ஷீ வாண்டட் இட். ஐ எக்ஸ்ப்ளோர்ட். ஐ செட் ஓகே,
ஃபேமிலில அதுக்கு ஏதாவது எதிர்ப்பு வந்ததா? நல்லாவே இருந்துச்சு அது. ஆனா நீங்க அத கண்டுக்கல. பசங்க கண்டுக்கலைன்னா ஐ டோல்ட் யூ ஃப்ரம் த பிகினிங் ஐ அலைன் டு காட். ஃபர்ஸ்ட் கர்த்தர்ட்ட கேட்பேன், ரெண்டாவது புருஷன்ட்ட கேட்பேன், இன்னொன்று மூணாவது நம்மளுடைய டீச்சிங் உனக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், இந்த கோர் அண்ட் ஃப்ரிஞ்ச். கோர் அண்ட் ஃப்ரிஞ்ச், அதாவது ஃப்ரிஞ்ச் இஷ்யூஸ். ஃப்ரிஞ்ச் இஷ்யூ எது, கோர் இஷ்யூ எதுன்னு பார்க்கணும். ஃப்ரிஞ்ச் இஷ்யூ இப்போ முடி வெட்டுறதோ நகை போடுறதோ இட்ஸ் நாட் அ கோர் இஷ்யூ, இட்ஸ் அ ஃப்ரிஞ்ச் இஷ்யூ. ஆனால் இப்போ வந்து சபைக்கு போகணும் வரமாட்டேன்னு படம் கட்டாயம் அதை இன்சிஸ்ட் பண்ணுவேன். எக்ஸாம் இருந்தாலும் கட்டாயம் சபைக்கு போகணும், ஒரு டீன்ஸ் கேம்ப் போகணுன்னா கட்டாயம் போகணும், ஒரு இதாக இருந்தாலும் நம்ம கட்டாயம் சபையின் காரியங்கள் ஜெபத்தின் காரியங்கள் அந்த மாதிரி. அப்புறம் சில கேரக்டர் இஷ்யூஸ், இது நான் பண்ணணும்னு வேணால் முடியவே முடியாதுன்றவேன் நான். ஏன்னா தோஸ் ஆர் கோர் இஷ்யூஸ், கேரக்டர் இஷ்யூஸ், காட் இஷ்யூஸ், ஃபேமிலி இஷ்யூஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேமிலி இஷ்யூனா ஃபார் மீ ஒன் வாஸ் அ கோர் இஷ்யூ. நாங்கள் சில ஃபேமிலி ட்ரெடிஷன்ஸ் வச்சுருக்கோம், மற்றவங்க எப்படி பண்ணோம், பட் சிலது நான் என்ன சொல்லிடுவேன், பண்டிகை நாட்கள் 3 நீங்கள் வெளியே போக முடியாது ஃப்ரெண்ட்ஸோட. கிறிஸ்மஸ், நியூ இயர், ஈஸ்டர், குட் ஃப்ரைடே கூட விட்டுருவேன். சபையில் இருக்கவங்களோட போகணுன்னு வாங்க, லைஃப் குரூப்போட போகணுன்னு வாங்க, ஃப்ரெண்ட்ஸோட அதெல்லாம் விட்டுருவேன். ஆனால் பர்த்டேக்கு விட மாட்டேன். பர்த்டே முக்கால்வாசி நம்ம தானே செலிப்ரேட் பண்ணுவோம். பட் அதுக்கப்புறம் ஒரு அவங்களுக்கு வேலை அந்த மாதிரி இருக்கும் போது தே வாண்ட் டு செலிப்ரேட் வித் த பீப்புள், ஐ வில் சே ஓகே. பட் நம்மளுக்கு கொடுக்க வேண்டிய போர்ஷனை கொடுக்கணும். அப்புறம் சில கல்யாணங்கள் கட்டாயம் வந்தே ஆகணும்னு வரும். நான் எனக்கு யாரையும் தெரியாது இல்லை, யூ ஆர் பார்ட் ஆஃப் திஸ் ஃபேமிலி, அவங்க தே ஆர் ரிலேட்டட் டு அஸ், கட்டாயம் போகணும். ஸோ அதை வந்து கிளியர் கட்டாக லே அவுட் பண்ணுவேன். இப்போ இந்த மொபைல் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குதேக்கா. கையில் மொபைல் தூக்கிட்டு ஒரு ஓரமாக போய் உட்காந்துறாங்க. இது இருக்கு, அது வந்து எந்த மாதிரி அதை ஹேண்டில் பண்ணுறது? இப்படியெல்லாம் பண்ணுறப்போ அதையும் நீங்கள் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த மாதிரி பண்ணுறப்போ சில சமயம் அண்ணனுக்கு, இம்மானுவேல் அண்ணனுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் அதில் இருக்குது, நீங்கள் யோசிக்கிறதுல. அவங்களுக்கு வேறு ஒப்பீனியன் இருக்குதுன்னா அதை பிள்ளைங்க முன்னாடி அதை பேசுவீங்களா? இல்லைனா அது எந்த மாதிரி அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணியிருக்கிறீங்க நீங்கள்? நிறைய தப்பும் பண்ணியிருக்கேன், ரைட்டாகவும் பண்ணியிருக்கேன். அதாவது சில காரியங்கள் வந்து ஒன்று மட்டும் கிளியர் கட்டாக இருக்கும். எதுவுமே என் புருஷனுக்கிட்ட, என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி, கணவர்கிட்ட சொல்லி இது பண்ணால் ஒன்று மட்டும் கேர்ஃபுல்லாக எப்போவுமே எனக்கு இருக்கணும். ஐ மஸ்ட் பி ஓரியன்டட் டுவர்ட்ஸ் காட் அண்ட் ஹிஸ் பிரின்சிபல்ஸ். அதுக்கு எதிராக எது வந்தாலும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். ஓகே. அண்ணனே அதுக்கு வித்தியாசமாக சொன்னாலும் நான் விட்டு கொடுக்க. அது எப்படி சொல்வீங்க? சண்டை போடுவீங்களா, இல்லை பசங்க முன்னாடி அதை பேசுவீங்களா, இல்லை தனியாக போய் சொல்வீங்களா? There is no hard and fast rule. Because every husband and wife is different. My husband was okay. ஏன்னா அவரை வந்து நான் தான் சொன்னேன்னே, நிறைய காலத்தில் அவர் ஹம்பிளாக இருப்பார். முதல்ல மன்னிப்பு கேட்குறவர் தான். ஒவ்வொரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபோட ரிலேஷன்ஷிப் நாளடைவாக நீங்கள் எப்படி பில்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு தான். ஸோ அவரை நான் நேராகவும் எதிர்த்திருக்கேன். பசங்க முன்னாடியும் பண்ணியிருக்கேன். பண்ணது நல்லதுன்னு யோசிக்கிறீங்களா, இல்லை வேறு மாதிரி பண்ணியிருக்கலான்னு யோசிக்கிறீங்களா? சம்டைம்ஸ் வேறு மாதிரி பண்ணியிருக்கலான்னு யோசிப்பேன். சம்டைம்ஸ் வாட் ஐ டிட் வாஸ் கரெக்ட். ஓகே. அதாவது தேர்ஸ் அ பேலன்ஸ். சில்ட்ரன் மஸ்ட் நோ தட் we are there for them also. in the sense அம்மாவோ அப்பாவோ அது டிபெண்ட்ஸ். எல்லார் வீட்லேயும் அதான் சொன்னேன், ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொரு மாதிரி இருக்கணும். சில்ட்ரன் கான்ட் ஃபீல் அலோன். எங்களுக்கு யாரும் இல்லை குடும்பத்தில்னு நினைக்க முடியாது. இப்போ வந்து ஹஸ்பண்டை என்னால் சமாளிச்சுக்க முடியும், என்னுடைய ரிலேஷன்ஷிப் அப்படி. என்ன இருந்தாலும் நான் அவருக்கு தான் அவருக்கு தெரியும். ஆனால் பிள்ளைங்க வளர்கிற பிள்ளைங்க வந்து ஒரு ஹார்ட்டில் உடஞ்சி போயிடக்கூடாது. இந்த வீட்டில் எனக்குன்னு யாருமே இல்லைன்னு நினைக்கக்கூடாது, அனாதை மாதிரி ஃபீல் பண்ணக்கூடாது. ஸோ நான் அவங்களுக்காக நிற்பேன், நிறைய காரியத்தில் நிற்பேன், நின்று இருக்கேன். சில காரியத்தில் நான் வந்து இவருக்கு நல்லாவே எதிர்த்து தான் நின்று இருக்கேன். ஏன்னா நான் தான் சொன்னேன்னா, என்னோட ஹஸ்பண்டுக்கு வந்து ஹி இஸ் நாட் ஈகோ சென்ட்ரிக். அவரோட ஈகோ வந்து இஸ் நாட் வெரி ஸ்மால். இஸ் அ வெரி ப்ராட் மைண்டட், வெரி ஓப்பன் ஹார்ட்டட் மேன். அதனால என்னால் சிலது இன்சிஸ்ட் பண்ணி பண்ண முடியும். ஆனால்
தனியாக போயும் சொல்ல வேண்டியிருக்கும். அதான் சொன்னேனே, அந்த டைம் இருக்குல்ல, நாங்கள் அந்த தனியாக ஸ்பெண்ட் பண்ணுறோம்ல, நான் சொன்னேன்ல, ஐ வுட் டேக் him out, we both will go out. அது was very much there. So you will talk about these things. We may not talk, but I will build up relationship. I will build up that relationship. இன்னும் ஞாபகம் இருக்கு, ஆண்ட்ரியா கல்யாணத்துக்கு அப்புறம் நாங்கள் அவருக்கு ஒரு அவுட்டிங் இருந்தது, ஒரு காரியத்துக்காக வெளியூர் போக வேண்டியது. நானும் அவரோட நீ வா அப்படின்னாரு, நானும் போனேன். இனிஷியலாக போகணுமானது, பட் ஐ வெண்ட் அண்ட் இட் வாஸ் ஸோ குட். ஐ வெண்ட், ஏன்னா ஐ வாஸ் ஸோ எக்ஸாஸ்டட் ஆஃப்டர் த வெட்டிங். போனோம், 2 பேரும். ஐ வாஸ் ஏபிள் டு டாக் சர்டன் திங்ஸ் தட் ஹேப்பன் இன் த வெட்டிங் அண்ட் ஐ டோல்ட் ஹிம், நீங்கள் இது பண்ணது தப்பு, ஐ ஹேட் டு டேக் அ ஸ்டாண்ட். ஸோ அந்த மாதிரி ப்ரைவேட்டில் என்னால் ஹஸ்பண்டோட கட்டாயம் ரெக்கன்சைல் பண்ணி அவரை பில்ட் பண்ணி அந்த அந்த ஐக்கியத்தை உருவாக்க முடியும். சரி, இந்த மாதிரி இது பண்ணுறப்போ ஒருவேளை ஏதாவது ஒரு குழந்தை வந்து பேரண்ட்டில் யாராவது ஒருத்தங்க கூட ரொம்ப க்ளோஸாக ஆகிட்டு அம்மா பிள்ளை அப்பா பிள்ளை அந்த மாதிரி சொல்லிட்டு பண்ணுறது இருக்குது, அந்த மாதிரி நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? ஏன்னா இப்போ அது வந்து பசங்களே அதை வந்து ஒரு பெரிய டூலாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. அம்மா அப்பாக்குள்ளே டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ எந்த சைடு பவர் ஜாஸ்தியாக தெரியுதோ அந்த சைடோட ஜாயின் பண்ணிவிட்டு இன்னொரு பேரண்ட்டை புள்ளி பண்ணுறது, அந்த மாதிரிலாம் நிறையா தாய்மார்கள் அதை கோத்ரூ பண்ணுறாங்க. அப்பாங்க கூட சில சமயம் கோத்ரூ பண்ணுறாங்க. ஸோ அதில் என்ன மாதிரி ஸ்டாண்டு எடுத்துருக்கணும், எப்படி எடுக்கணும்? அதாவது நான் என் ஹஸ்பண்டையும் சரி விட்டு கொடுத்ததில்ல, என் பிள்ளைங்களையும் விட்டு கொடுத்ததில்ல. விட்டு கொடுக்கக்கூடாது 2 பேருமே. அதாவது அவரையும் இவங்க புள்ளி பண்ண நான் விட்டது கிடையாது, அவரு இவங்கள புள்ளி பண்ண விட்டதும் கிடையாது. ஸோ இதில் என்னன்னா, நிறைய நடுவில் நின்று 2 பேரையும் என் கையில் 2 பக்கம் கையில் பிடிச்சிருக்கேன். இவங்க ஒரு கை, அவருக்கு. அப்போ அப்படி ஸ்ட்ரெச் அவுட் பண்ணால் என்ன அர்த்தம்? சிலுவையில் அறையுண்ட மாதிரி தான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? இரு தரத்தை தன்னுடைய சரீரத்தில் ஒன்னாக்குனாரா? That is who we are. We are peacemakers. 2 பேரையும் விட முடியாது, 2 பேருக்கும் பிரிட்ஜா இருக்கணும். ஸோ 2 பேரையும் விட்டதில்ல. சில சமயம் இவரை சப்போர்ட் பண்ண வேண்டியது, சில சமயம் அவங்கள சப்போர்ட் பண்ண வேண்டியது. There is no hard and fast rule. இப்படிதான் அப்படிதான் இல்லை. ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொருத்தருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். ஸோ அதனால இவரையும் விட்டு கொடுத்ததில்ல, அவங்களையும் விட்டு கொடுத்ததில்ல. இவரையும் பில்ட் பண்ணியிருக்கேன், அவங்களையும் பில்ட் பண்ணியிருக்கேன். தனியாக அதுங்களோடையும் பேசியிருக்கேன். டேடி ஏன் இப்படி பண்ணுறான்னு நம்மகிட்ட பேசுங்க. அப்போ வந்து என்ன சொல்ல, இல்லைம்மா அவருடைய வளர்ந்த வளர்ப்பு அப்படி, எனக்கு நல்ல அப்பா அம்மா ஒன்றா இருந்தாங்க, நிறைய பிரின்சிபல்ஸ் எங்கள் வாழ்க்கையில் இருந்தது, அதனால என்னால் இதெல்லாம் புரிஞ்சுக்க முடியும். அவங்க பேரண்ட்ஸ் அப்படி இல்லை அப்படின்னு. 2வது அவருக்கு சில இல் ஹெல்த் இருக்குது, அதனால் எக்ஸ்கியூஸ் கொடுக்கும். ஸோ நீங்கள் வந்து அப்பாவை விட்டே கொடுக்க மாட்டீங்க, எப்போ பார் அவருக்கு சப்போர்ட்டாக வரீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இவரும் வந்து சொல்வார், நீ எப்போ பார் பிள்ளைங்கள சொல்வேன். 2த்தையும் சேர்த்து தான் எனக்குள்ளே வாங்கி நான் தான் எல்லாத்தையும் தாங்கிட்டு தான் நின்னேன். அதாவது நான் எந்த பக்கமும் சைடு இருக்கலை, ஆனால் 2 பேரையும் விட்டும் கொடுக்கல. கரெக்டு. இப்போ ஒரு 2 நாள் முன்னாடி வந்து வீட்டில் ஆனந்த் சாப்பிட்டுட்டு இருக்கப்போ நியூஸ் போடணும்னு சொல்லி ரிமோட்டை வாங்கிட்டு நியூஸ் போட்டாங்க. பிகாஸ் இப்போ நிறையா போய்கிட்டு இருக்குதுல நியூஸில், இந்தியா பாகிஸ்தான் அந்த மாதிரி நிறையா போயிட்டு இருக்குது. ஸோ அதனால் பார்க்கணுன்னு இந்த பசங்க கார்ட்டூன் பார்த்துட்டு இருந்தாங்க. அப்பா மொபைலை வாங்கி அந்த ரிமோட்டை வாங்கி மாற்றின உடனே, எதுக்கு மாற்றுறீங்க, நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னாங்க. அது கொஞ்சம் சவுண்ட் ரைஸ் ஆனதுனால நான் சவுண்ட் ரைஸ் பண்ணி ஸ்டாப் பண்ண வேண்டியது இருந்துச்சு. யார்கிட்ட பேசுகிறீங்கன்னு யோசிச்சு பேசுங்க, பேசுகிறது உங்கள் அப்பா கிட்ட. ஒரு ஜஸ்ட் ஒரு 10 minutes கேப்பில் வந்து ஒரு நியூஸ் பார்த்துட்டு போகிற அப்பா கிட்டெல்லாம் இந்த மாதிரி கார்ட்டூனுக்காகலாம் பேசக்கூடாது. ஆனால் ஆக்சுவலிக்கா அமைதியாகிட்டாங்க 2 பேரும். நான் அவங்க அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்க அப்பா கூட நிற்கிறத பார்த்த உடனே, ஸோ தே நோ எங்கே அந்த அம்மா அப்பா வந்து நிற்கிறாங்களோ அந்த பசங்களுக்கு தெரியுது. அதுக்கு மேலே அவங்க பேச மாட்டேன்றாங்க. அதில் இன்னொன்று ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிரிட்டி, சம்திங் தட் ஐ ட்ரைட் டு கீப் ஆல் மை லைஃப். You cannot have polarization between the children. அதாவது நான் இப்போ இல்லை, நான் ரட்சிக்கப்பட்ட புதுசுலேருந்தே கற்றுக்கிட்டது என்னென்னா, இந்த அம்மா பிள்ளை அப்பா பிள்ளைலாம் கிடையாது. எங்கள் அம்மாவே கூட சொல்லியிருக்காங்க, என்ன இருந்தாலும் உனக்கு அந்த லாஸ்ட் வந்து ஸ்பெஷல். நான் சொன்னேன், நோ, ஆல் 3 are same for me. ஆமாம். இன்ன வரைக்குமே நான் யாரையுமே நீ தான் ஸ்பெஷல் நான் தான் சொன்னதில்லை. ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொருத்தர் they'll ஃபீல் நான் ஸ்பெஷல் இல்லை அப்படின்னு. ஆனால் 3 என்னையை பொறுத்த வரைக்கும் 3 பேரும் ஒரே மாதிரி தான். ஒரு ஒரு பொம்பளை பிள்ளைன்னு அவளை தூக்கி வைக்கவும் இல்லை, ஆம்பளை பையனை இவங்களை தூக்கி வைக்கவும் இல்லை. இவன் மூத்தவன், அவன் இளையவன், இவன் நடு, எதுவுமே கிடையாது. அவங்க they feel
சம்டைம்ஸ் தே ஃபீல் நீங்கள் அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறீங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் தேவன் சமூகத்தில் நான் சொல்ல முடியும், ஐ ஹாவ் நாட் டேக்கன் சைட்ஸ். அது அகெயின் தட் இஸ் சம்திங் யூ ஹேவ் டு ஓவர் கம். ஏன்னா நம்மளுக்கு ஒரு பிள்ளை நல்லா வேலை செஞ்சால் நம்ம அந்த பிள்ளையோட நோங்கும். ஒரு பிள்ளை நம்மளை மாதிரி இருக்கும்போது அதுக்கு கொஞ்சம் ஈக்குவலான்ட்டாக இருப்போம். இந்த எதிர்த்துட்டே நிற்கிற பிள்ளைய பார்த்தோம்னா நம்மளுக்கு பிடிக்காது. ஆனால் அதையும் தாண்டி பார்க்கணும். அந்த எதிர்த்து நிற்கிற பிள்ளைக்கு மேபி சர்டன் திங்ஸ் தேவைப்படும். ஸோ 3 பேருமே ஒரே மாதிரி தான், 3 பேருமே ஒரே தராசு தான். ஆனால் ஒவ்வொருத்தருக்கிட்டையும் டீல் பண்ணுறது வேற மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்களுடைய ப்ளஸ் அண்ட் மைனஸை பொறுத்து இருக்கு. அது மாதிரி அடுத்தது இன்னொன்று என்ன, நீ சொல்றதை நான் திருப்பி கொண்டாடுறேன். மொபைலில் வச்சுக்கிறாங்க போகிறாங்க. நான் ஒன்று சொல்லட்டா, அதோட தப்பு நம்மக்கிட்ட தான். ஏன்னா பேரண்ட்ஸ் பார்க்குறது தான் அவங்க செய்கிறாங்க. பேரண்ட்ஸ் வந்த உடனே மொபைல் தூக்கிட்டு போயிடுறாங்க. கேட்டால் எனக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் வேணுன்றாங்க. ஸோ அதுங்களும் அதே தானே கற்றுக்குதுங்க. இப்போ நம்மளுடைய ரிலாக்ஸேஷன் வந்தோடனே பிள்ளைங்க அப்படின்னா அதுங்களும் நம்ம ரிலாக்ஸ் பண்ண அப்பா அம்மாட்ட போகணும் அப்படின்ற வரும். இன்னொன்று டீனேஜில் ஐசோலேஷன் தேடுவாங்க தான். ஓகே, தனியாக இருக்கணும், தனிமை தான் அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்போ சில சமயம் விடணும், சில சமயம் பிடிச்சி இழுக்கணும். கட்டாயம் நோ யூ கான் பி ஐசோலேட்னு கொண்டாடணும். அப்போது அதை என்ன, நான் தான் அம்மா நீ தான் தேடி வரணும், நான் தான் அப்பா அப்படின்னு இல்லாமல் தேவனை பார்க்கணும், இயேசுவை பார்க்கணும். நம்மளை தேடிட்டு யார் வந்தா, நம்மளை அவரை தேடி போனோம். அவர் தானே நம்ம தப்பு செஞ்சப்போ ஜாஸ்தி தேடி வந்தாரு. இன்ன வரைக்கும் தப்பு செஞ்சு அவர் தானே தேடி வர்றாரு, நம்மளா தேடி போறோம். அதே காரியம் தான் நம்ம செய்யணும். ஒரு கிறிஸ்தவ பெற்றோர்னா இதான், நம்ம இயேசுவை போல அவர் தான் என்னை தேடி வந்தார், அப்போ நான் தானே என் பிள்ளைய தேடி போகணும். என்ன சதா நான் தான் தேடி போகணுமா அப்படின்னு ஆண்டவர் நினைக்கலையே. அப்போ நம்ம ஒரு பெர்ஃபெக்ட் மதர்ஹுட்டுக்கு பேரண்ட்ஹுட்டுக்கு எல்லாத்துக்குமே ரோல் மாடல் அவர் தான். எல்லாருமே நான் தான் சொல்கிறேன், வாழ்க்கையின் ஆரம்பமோடு கடைசி வரைக்கும் தேவன் தான் ஆங்கர், தேவன் தான் அளவுகோல், தேவன் தான் ரெஃபரன்ஸ் பாயிண்ட், தேவன் தான் சுமை தாங்கி. அவர் தான், அவரோட எவ்வளோக்கெவ்வளோ ஐக்கியப்படுறோமோ அவ்வளோக்கெவ்வளோ நம்ம பிள்ளைங்களை வளர்க்க முடியும். அவருடைய பிரின்சிபல்ஸ் படி எப்படி வாழ்கிறோமோ அதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அதுதான். இன்றைக்கி பிரச்சனை என்னென்னா, நிறைய பேர் கிறிஸ்டியன் பேரண்ட்ஸாக இல்லை, இந்தியன் பேரண்ட்ஸாக இருக்காங்க. முக்கியமாக கல்யாணம் அது இதுன்னு வரும்போது உடனே மாறிடுறாங்க. கிறிஸ்டியன் பேரண்ட்ஸாக இருக்க மாட்டேன்றாங்க. டவுரி வேணுன்றாங்க, வெள்ளையா பொண்ணு வேணுன்றாங்க, பையனுக்கு நிறைய இது இருக்கணும் அது இருக்கணும்னாங்க. ஆர் யூ பிஹேவிங் ஆஸ் காட்லி பேரண்ட்ஸ் ஆர் இந்தியன் பேரண்ட்ஸ்? டோன்ட் பிகம் இந்தியன் பேரண்ட்ஸ். அந்த காட்லி பேரண்ட்ஸாக இருந்தால் பிள்ளைங்க நம்ம ஆண்டவரை எந்நேரமும் கனப்படுத்தி ஆண்டவரை நோக்கி ஆண்டவருடைய சித்தம் தேடி அவர் ராஜ்யத்தை தேடும் போது ஆண்டவர் அவர்களுக்கு பேசி வழி நடத்துவார். இப்போ நம்மளுக்கே எதிர்த்து நின்னா கூட உன் பிள்ளைகள் என்னால் போதிக்கப்படும் என்றமோ அதையும் போதிப்பார்ல ஆண்டவர், கண்டிப்பா. ஆனால் பொறுமை வேணும், வெயிட் பண்ணணும். மனசுல அவங்களுக்கு எதிராக துவேஷம் இருக்கக்கூடாது. அவங்க என்னதான் நம்மளோட முறுக்கிட்டு இருந்தாலும் நம்ம தேடி போய் ஜெபம் பண்ணி இல்லைம்மா forgive me சொல்ல கற்றுக்கணும். ஓகே, இதுதான் மதர்ஹுட்டோடைய எசன்ஸ், பேரண்ட்ஹுட்டோட எசன்ஸு. நீங்கள் நிறையா ஷேர் பண்ணிங்க அக்கா உங்கள் லைஃப்பில் இருந்து. இட் வாஸ் நைஸ் டைம் டாக்கிங் டு யூ. இது ஃபைனலாக ஒரு நட்ஷெல்னா மதர்ஹுட் பற்றி ஒரு நட்ஷெல்னா என்ன சொல்வீங்க? வாட் இஸ் த ரிவார்ட்? அதோட பிரதிபலன் ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த ஒரு நல்ல தாய்மார் தினத்தன்று அது என்ன ஒரு பிரதிபலன்? அங்கே பிரதிபலன் ரிவார்டுமே நம்மளுடைய நோக்கம் கரெக்டாக இருக்கணும், அஜெண்டா கரெக்டாக இருக்கணும். எனக்கு பணம் காசு சொத்து இதுதான் என்னோடய ரிவார்டுன்னு நினச்சா சம்டைம்ஸ் நிறைய டைம் ஏமாந்துருவீங்க. ஆனால் எங்களோட ரிவார்டை நாங்கள் எதிர்பார்க்குறது ஒன்று தான். நான் என் பிள்ளைங்கிட்ட சொல்கிறது ஒன்று, நம்பர் 1, எப்பொழுதும் அவங்க தேவனை பின்பற்றி விசுவாச வாழ்க்கையில் இருக்கணும். எங்களுடைய லெகசின்னு சொன்னால் அதான். 2வது, குடும்பத்தை கட்டணும். உங்கள் குடும்பத்தை காட்லி ஜெனரேஷனாக கட்டுங்க. புருஷன் பெண் மனைவிக்குள்ள ஐக்கியம், அன்பு, ஆதரவு, ஒரு நல்ல குடும்பமாக இருக்கணும். 3,
உங்க 3 பேருக்குள்ள ஐக்கியமும் அந்யோன்யமும் இருக்கணும். 3 கூட பிறந்தவங்களுக்கு. ஆமா, எங்களோட நீங்க சண்டை போட்டுக்கோங்க, பிரச்சனை இல்லை. உங்க 3 பேருக்குள்ள ஒத்துமை வேணும். 4 தேவனுடைய சபைக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும், ஹார்ம்ஃபுல்லா இல்லை. யூ ஷுட் பி பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் அ பாடி ஆஃப் கிரைஸ்ட், த கம்யூனிட்டி ஆஃப் ஃபேத். ஒரு ஸ்மால் குரூப்ல இருக்கணும், நீங்க செய்யணும், நீங்க அதுல இருக்கணும், அவங்களுக்கு அத்தாரிட்டி கீழே இருக்கணும், அக்கௌண்டபிளா இருக்கணும். 5 யூ ஷுட் பார்ட்டிசிபேட் இன் த கிரேட் கமிஷன். திஸ் இஸ் ஆல் ஐ வாண்ட். விசேஷத்தை இதுதான் என்னோட ரிவார்ட். ஸோ ஏன் ரிவார்ட் இதுதான் நான் நினைச்சேன்னா, அவங்க அந்த இதுல நடக்கும்போது நான் சந்தோஷமா இருந்துப்போம். மீதிய தேவனுடைய ராஜ்யம் நீதியும் தேடுங்கள், இவையெல்லாம் கொடுக்கப்படும். அது எப்பனாலும் வரும் போகும். ஆண்டவர் கல்லில் இருந்து அப்பத்தை உருவாக்குறவர், எதனாலும் எப்பனாலும் கொடுக்கலாமே. சொத்து சுகம் காசு பணம் எல்லாமே அவருக்கு என்னைக்குமே கொடுத்துருவாங்க. பெற்றோர் வயசாகும் போது பண்ற ஒரு தப்பு என்னன்னா, அது வரைக்கும் விசுவாச வாழ்க்கையில இருந்துட்டு அப்புறமேல பிள்ளைங்க மேல சார்ந்திருக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த நேரத்துலயும் நம்ம கர்த்தரை தான் நோக்கி பார்க்கணும் எல்லாத்துக்கும். அப்போ அவர் வந்து பிள்ளைகள் மூலம் செய்வார், மற்றவங்க மூலம் செய்வார். இதுல ஒண்ணு நான் சொல்ல மறந்துட்டேன். மதர்ஹுட்ன்றது பிள்ளை பெற்றால் மட்டுமல்ல, நீ பிள்ளை பெறாமலையும் தாயா இருக்க முடியும். எப்படி? சபையில் எத்தனையோ பேர் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு தாயா இருக்கலாம். ஸோ இன்னைக்கு மை சில்ட்ரன் ஆர் நாட் அரவுண்ட் அஸ், இங்கே இல்லை. ஆனால் அநேக யங்ஸ்டர்ஸ் எங்களுக்கு பிள்ளைகளாக இருந்து பார்த்துக்கிறாங்க. நாங்கள் வந்து வெளியே எங்கேயா போகணும், எதாவது வேணும், ஓகே கேட்பாங்க, ஆண்டி நாங்கள் வரணுமா, கூட்டிகிட்டு போகணுமா, தேனும் இல்லை நானும் கேட்பேன், அப்பா என்னை வந்து இந்த மாதிரி கேம்ப் போகணும் நம்ம எல்லாரும் சர்ச்சுக்கு, will you guys come and pick up? ஷுவர்னு வருவாங்க. எல்லாம் இருக்குது. So I don't just have 3 kids, I have many more. சூப்பர் அக்கா. 3 born of us, more than 3 born of the Lord and given. So அதனால எந்த நேரத்துலையும் நாங்கள் என்றைக்குமே அப்பா அம்மா மதர் ஃபாதர் தான். இன்னைக்கு சபையில் இருக்க மற்றவங்களுக்கு உதவி செய்ய முடியுது, கவுன்சில் பண்ண முடியுது. என் பிள்ளைங்களோட வளர்ச்சியும் பார்த்து, கர்த்தரில் வளர்கிற வளர்ச்சியும் பார்த்து என்னால் சந்தோஷப்பட முடியுது. ஸோ இதுதான் ரிவார்ட். அவங்க தேவனை பின்பற்றி என்னைக்கு அவங்க தேவனுக்கு ஆண்டவர் இதை எனக்கு செஞ்சார், அதை செஞ்சார், அப்படி பண்ணார், என்னை இப்படி வழி நடத்தினார், இந்த பிரச்சனை வந்தப்போ இப்படி அதுதான் என்னோட ரிவார்ட். சூப்பர், அவ்வளோதான். அதனால் இதுதான் ஒரு மதர்ஹுட்டோடைய ஃபாதர்ஹுட்டோடைய சாராம்சமே. From beginning to end, God. Self-sacrifice. Being transformed. பிள்ளைங்க வந்து நம்மகிட்ட கேள்வி கேட்கறதுக்கு இடம் கொடுக்கணும். தட்டி கேட்கவும் இடம் கொடுக்கணும், கேள்வி கேட்கவும் இடம் கொடுக்கணும். நம்ம அவங்களுக்கு பதில் கொடுக்கலன்னா வெளியில போய் கற்றுக்குவாங்க. பதில் கொடுக்கலன்னா வெளியில போய் கற்றுப்பாங்க. எஸ், ஃப்ரீடம் கொடுக்கலன்னா பதில் இல்லை, ஃப்ரீடம். நம்மளுக்கு தெரியலன்னா கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி நம்ம சொல்லலாம். அந்த நேரத்தில் ஆண்டவருடைய சித்தம் கேட்டு செய்யலாம். எப்படி? ஆனால் என்ன இதை போய் கேட்குறேன், இதை போய் என்கிட்ட பேச அப்படின்னு நம்ம சொல்லிட்டோன்னா அதுக்கப்புறம் வரமாட்டாங்க. வேற யாராவது தப்பா சொல்லி கொடுத்துருவாங்களே. அதுக்கு நம்ம கிட்டேயே உட்காந்து கேட்டு நம்ம கூடயே உட்காந்து எதுனாலும் வாழ்க்கைன்னு எல்லாமே அப்படிதான் கேட்குறோம். அதனால தான் என் பையன் கடைசி பையன், உன் பையன் கேட்டவன், என் கடைசி பையன் 21 years ஆகும்போது நான் கேட்டேன், ஹவு டு ஐ சூஸ் அ ஒய்ஃப்? எந்த மாதிரி பெண்ணை நான் திருமணம் பண்ணணும், நான் எப்படி பார்க்கணும், எப்படி பண்ணணும்னு கேட்டப்போ என்னால் டீச் பண்ண முடியும். ஏன்னா அது நாளடைவாக அவனுக்கு தெரியும், நான் என்கிட்ட என்ன வேணா கேட்கலாம் அப்படின்னு. 21 வயசு பையன் அம்மா கிட்ட கேட்குற அளவுக்கு அந்த தாய்மையில நீங்க அந்த பசங்களை கொண்டு வந்திருக்கிறீங்க. ஆண்டவர் அந்த கிருபையை கொடுத்துருக்கிறார். கிருபைதான், ஆண்டவரோட கிருபை தான். அதாவது நான் அந்த நேச்சர்ல நீங்க எப்பவுமே சொல்லுவேன், என் நேச்சருக்கு நான் இப்படி இருந்திருக்க முடியாது, ஆண்டவர் என்ன மாத்தினதுனால தான். ஆமா, தாய்மார்கள் வந்து தங்களை ஆண்டவர் மாத்துறதுக்கு ஆவியானவர் தங்களோட இடன்பட்டு நடத்துறதுக்கு தங்களை ஒப்பு கொடுக்கணும். அப்போ ஒரு ரியல் மதர்ஸ் டே செலிப்ரேஷன் அதுதான். எல்லா அது மட்டும் இல்ல, ரியல் மதர்ஹுட், ரியல் செலிப்ரேஷன் என்ன தெரியுமா? எனக்கு இன்னுமே ஆச்சரியமா இருக்கிறது, அதாவது தண்ணீரை நிரப்ப வேண்டியது நம்ம வேலை, திராட்சை ரசமாக்குறது ஆண்டவரோட வேலை. நான் செய்யறது தான் நான் செஞ்சேன், என்னால் முடிஞ்சதை செஞ்சேன், நிறைய தப்புகளும் பண்ணியிருக்கேன். ஆனால் ஆண்டவர் எல்லாத்தையும் பூசி மொழிகி கொண்டாந்துட்டார். இன்றைக்கி பிள்ளைங்க அப்படி இருக்காங்கன்னா என்னோட இது ஒரு போர்ஷனா, ஆண்டவர் இது ஜாஸ்தி.
ஆனால் நான் செய்ய வேண்டியது செய்யணும், அவர் செய்கிறத கட்டாயம் அவர் செய்வார். சூப்பர் அக்கா. அதுதான் மேஜர். வி ஆர் பார்ட்னர்ஸ் வித் காட், வி ஆர் கோவர்க்கர்ஸ் வித் காட். அவர் நான் எப்படி அந்த பார்வோன் குமாரத்தி திருப்பி கொடுத்து மோசையை கொடுத்து என்ன சொன்னா, எனக்காக வளர்த்தி கொடு. அதே மாதிரி தேவன் வந்து நம்ம கையில் குழந்தைங்களை கொடுத்துருக்கார். வளர்த்தி திருப்பி அவர் கையில் கொடுத்தது நல்ல உக்கரானக்காரனேன்னு பேர் வாங்கணும். குட் அண்ட் ஃபெய்த்ஃபுல் சர்வெண்ட், enter into the joy of your Lord. So I can do that, stand before God and say, Lord, I've done my duty, I've done my best. அவ்வளோதான் ஆண்டவரே, உங்கள் கையில் விட்டுட்டேன். 21 22 வயசில் கொடுத்துட்டேன். 3 பேருமே கொடுத்தாச்சு. அந்த 21 வயசு வரைக்கும் நான் செய்ய வேண்டியது நான் செய்யணும். ஸோ ஐ எம் பார்ட்னரிங் டுகெதர். ஐ எம் கான்ஷியஸ் தட் காட் ஹஸ் கிவன் மீ தீஸ் கிஃப்ட்ஸ். பிள்ளைகள் கத்தரால் வரும் சுதந்திரம். அந்த சுதந்திரம் சொத்து, கரெக்டாக சொல்லணும்னா சொத்து. அந்த சொத்தை நான் பாதுகாத்து வளர்த்து அவர் கையில் கொடுத்தாச்சு. அவர் பார்த்துக்கொள்வார். பியூட்டிஃபுல் டைம் ஆஃப் டிஸ்கஷன் அக்கா. ஒரே ஒரு குட்டி கொஸ்டின், இட்ஸ் ஒன் வேர்ட் மாதிரி. உங்களுக்கு வந்து நிறைய ரோல் மாடல்ஸ் பார்த்துருப்பீங்க லைஃப்பில். ஆனால் பிப்ளிக்கலாக வேதத்தில் உங்களுக்கு பிடித்த அம்மா யார்? ஒரு 2 அம்மா இல்லை, நிறைய எல்லா அம்மா கிட்டேயும் ஒவ்வொரு விஷயத்த கற்றுக்கிட்டீங்க. ஆனாலும் டக்குன்னு உங்கள் மனசில் இப்போ வர்றது எதுவுமே இல்லை. ஏன்னா கிரேட்டஸ்ட் மதர் இஸ் காட். ஆனால் ஒவ்வொரு ஸ்டேஜில் ஒவ்வொருத்தரை பார்த்து கற்றுக்கிட்டேன். எப்படி இருக்கக்கூடாதுன்னு கற்றுக்கிட்டோம். ஏன்னா ஜெசிபல், அத்தாலியா, சஃபீரா, தென் ரெபேக்கா, பேரா, ரெபேக்கா, எல்லாருமே நெகட்டிவ்ஸும் இருந்தது இல்லையா? நெகட்டிவ்ஸும் இருந்தது. அதனால எல்லார்ட்டையும் இருந்து ஒவ்வொரு விஷயங்கள் வேதத்தில் உள்ள பெண்கள்ல இருந்து கற்றுக்கிட்டீங்க நீங்கள். அது மட்டும் இல்லை, சுற்றி இருந்த பெண்கள்கிட்டேருந்து கற்றுக்கிட்டீங்க. எங்கள் அம்மா கிட்ட கற்றுக்கிட்டேன், என் மற்ற சகோதரிகள்கிட்ட கற்றுக்கிட்டேன், சிஸ்டர் கெட்சியால் மோகன்ட்டு சில காரியங்கள் கற்றுக்கிட்டேன். எனக்கு கூட இருந்த சில பேருடைய கெல்லின்னு ஒருத்தவங்க எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இதில் யூஎஸில், அவங்ககிட்டருந்து சில கற்றுக்கிட்டேன். எந்த நேரமும் நான் ஐம் அ டிசைபிள். அ டிசைபிள் இஸ் ஒன் ஹூ லேர்ன்ஸ் கான்ஸ்டன்ட்லி. ஐம் லேர்னிங், இம்ப்ரூவிங், க்ரோயிங். சூப்பர் அக்கா. தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். என்னோட உட்காந்து இவ்வளோ நேரம் இங்கே பேசுனீங்க. ஸோ ரொம்ப நிறைய விஷயம் கற்றுக்கிட்டோம். கடைசியாக அந்த ரிவார்டுன்னு நீங்கள் சொன்னது உண்மையாகவே நம்ம அம்மாங்க எதை ரிவார்டுன்னு யோசிச்சோமோ அப்போ நம்ம மனசு எப்போவுமே ஆண்டவருக்குள்ளே உள்ள ரிவார்டை தெரிஞ்சுக்கிட்டோன்னா நம்ம சந்தோஷமாக இருப்போம். Thank you so much, Akka. Thanks for your time. Thank you so much, Priti. Thanks for hearing all I had to say. Bye. Bye-bye, Akka.